வணக்கம் ட்ரேடர் சசி. தினம் ஒரு பார்வை அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட்கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி போன்ற இண்டெக்ஸ்லலாம் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த பகுதியில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வர்றோங்க. அது இல்லாமல் அது தொடர்பான ஆப்ஷன்ஸில் கூட நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ட்ரேடிங்கில் ரொம்பவே அடிப்படையான விஷயங்க. இதை தெரியாமல் யாருமே ட்ரேடராக இருக்கவே முடியாதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். இதை மட்டுமே பயன்படுத்தி நம்மளால் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் பண்ண முடியுமா? அது ஆப்ஷனாக இருந்தாலும் சரி, ஃபியூச்சராக இருந்தாலும் சரி, எந்த கமாடிட்டியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இதை மட்டுமே பயன்படுத்தி நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத தான் நம்ம தொடர்ந்து தினமும் கூட பார்த்துக்கிட்டே வரோங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பேங்க் நிஃப்டிலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாங்க. என்ன நடந்தது அப்படிங்கிறது பொறுமையாக ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பேங்க் நிஃப்டி எங்கே இருக்குது? ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்துகிட்டு இருக்குது? பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட நேற்றே பார்த்துட்டோம், ஒரு 11 நாளில் இன்றைக்கி 12வது நாளுங்க. இந்த 12 நாளில் கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டி 4200 புள்ளி மூவ் ஆகி மேலே வந்துருக்குதுங்க. 4000ன்னு வச்சுக்கோங்களேன், 4000 புள்ளி மேலே வந்துருக்கு 10 நாளில் ஃபியூச்சர் மார்க்கெட்டில். ஸோ பொதுவாகவே நம்ம ஃபியூச்சர் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட்ஸ் எடுத்துருந்துக்கலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நம்ம ஆப்ஷன் மார்க்கெட்டுக்குள்ளார போவோம். புதுசாக ஒரு வேளை நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம பிளேலிஸ்ட்டில் நம்ம சேனலில் வந்தீங்க அப்படின்னாலே பாப்புலர் வீடியோவில் முதல் வீடியோ ட்ரேடிங்கில் இந்த 5 முறைகளை கற்றுக்கொள்ளுங்கள் போதும்னு இருக்கும். கண்டிப்பாக போதும், அதை கற்றுக்கிட்டாலே போதும், சரிங்களா? அதுதான் அடிப்படையான விஷயம். நான் இதுக்கப்புறமா இன்னும் 1000 வீடியோ நான் பதிவேற்றம் செஞ்சேன்னா கூட அதுதான் பேசிக்ஸ். அதனால் அந்த பேசிக்ஸை நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஒரு தடவை நல்லா பார்த்துருங்க. பார்த்ததுக்கப்புறமா இதெல்லாம் பார்க்க ஆரம்பிங்க, அப்போ தான் புரியும். இல்லைனா இதெல்லாம் ஒன்றுமே புரியாது உங்களுக்கு. சரி, ஓகே. இன்றைக்கி என்ன நடந்தது பேங்க் நிஃப்டியில்? பேங்க் நிஃப்டி எங்கே ஓப்பன் ஆச்சு, நேற்று எங்கே க்ளோஸ் ஆச்சோ, நேற்று விட்ட இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆனோன்னா ஒரு பெரிய ஃபால் ஆச்சு. அப்புறம் மறுபடியும் ஒரு ரெக்கவரி நல்லா கொடுத்தது. திரும்பவும் க்ளோஸ் இந்த இடத்துல வந்துச்சு. ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ். இந்த கேண்டில் முடிஞ்ச உடனே அடுத்து என்ன நம்ம எதிர்பார்ப்பு? இந்த மாதிரி நான் என்ன சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? இது ப்ரீவியஸாக நிறைய தடவை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த கேண்டிலோட லோ இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி பொறுமையாக இப்படி கீழே இப்படி வந்தது அப்படின்னா கன்ஃபார்மாக நம்ம பை எடுக்கலாம். கன்ஃபார்மாக பை எடுக்கலாம். அதே நேரத்தில் ஒரு பெரிய கேண்டில் இப்படி வந்துட்டு ஃபஸ்ட்டு கேண்டிலை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ளார அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஃபஸ்ட்டு கேண்டில் மட்டும் இந்த மாதிரி வந்ததுன்னா யூ கேன் கோ ஃபார் எ ட்ரேட். என்ன அப்படின்னா 2வது கேண்டில், 3வது கேண்டில், 4வது கேண்டில்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அரைச்சி பொறுமையாக மேலே இங்கே வரும். கண்டிப்பாக நீங்கள் செல் ட்ரேடு ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஜஸ்ட் யூ கேன் கோ ஃபார் எ ட்ரை. இது கன்ஃபார்மாக உங்களுக்கு ட்ரேடாக கன்வெர்ட் ஆகும், கன்ஃபார்மாக ப்ராஃபிட் வரும் அப்படின்லாம் இல்லைங்க. ட்ரேடு இது மோஸ்ட் ஆஃப் த டைம் சக்ஸஸ் ஆகுது, மோஸ்ட் ஆஃப் த டைம். அதனால தான் உங்களை நான் பயிற்சி பண்ண சொல்லுவேன். இப்போ ஃபஸ்ட்டு கேண்டிலுடைய லோ இங்கே இருக்குது, க்ளோஸ் இங்கே இருக்குது. ப்ரைஸ் பொறுமையாக அரைச்சி கீழே வரைக்கும் வந்துட்டான். அடுத்த 10வது நிமிஷமே வந்துட்டான். இங்கேருந்து எங்கே போயிருக்கிறான்னு பாருங்கள், மேலே போய்ட்டு. சரி, இதுக்கு ப்ரீவியஸாக என்ன நடந்துருக்குது? ஒரு பெரிய ஹை வச்சுருக்குதுங்க ப்ரைஸு, ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான். அப்புறம் ஒரு பெரிய ஃபால் ஆகிட்டு ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான். அப்புறம் அந்த ஃபாலை சரியாக கண்டினியூ பண்ண முடியாமல், புதுசாக லோ வைக்க முடியாமல் நேற்று மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. அப்போ திரும்ப கூட இன்றைக்கி மார்க்கெட் ஆரம்பித்தோன்னே அதே சினாரியோ மறுபடியும் கண்டினியூ ஆகுது பார்த்தீங்களா? புதுசாக ஒரு லோ வச்சுட்டான். இங்கே ஒரு லோ இருக்குது, இங்கே ஒரு லோ இருக்குது, இங்கே ஒரு லோ இன்றைக்கி புதுசு. திரும்ப ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு கீழே வரும்போது புது லோ வைக்கல. இப்படியும் நீங்கள் இதை பார்க்கலாம். அப்படி இல்லைங்க, இன்னும் வேறு மாதிரி என்ன மாதிரி பார்க்கலாம் அப்படின்னா, ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகிருக்குது ப்ரைஸ். எப்போல்லாம் இந்த ட்ரெண்ட் லைனை தொட்டுக்குதோ அப்போல்லாம் ரிஜெக்ட் ஆகிருக்குது. இப்படியே இது போய்கிட்டே இருக்குமா வருஷக்கணக்கில்? அப்படி இல்லைங்க. பேட்டர்னை கண்டிப்பாக பிரேக் பண்ணிடும். அப்போது கீழே வந்துக்கிட்டு இருக்கிற ட்ரெண்ட் லைனை எப்படி பிரேக் பண்ணோம்? மேலே தான் பிரேக் பண்ணோம். எப்படி பிரேக் ஆகும்போது என்னத்தை நீங்கள் பார்க்கணும்? வால்யூம் இருக்குதான்னு பார்க்கணும்.
நல்ல வால்யூமோட போச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து இந்த டார்கெட்டுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி அந்த டார்கெட் வரைக்கும் போகல, அவன் இந்த டார்கெட்லேருந்தே வந்துட்டான். பட் ஆனால் இதுதான் வந்து நம்மளுக்கு டார்கெட். ஒரு வேளை இந்த மாதிரி வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா யூஸ்வலாக அப்படி தான் நடக்கும். அப்போ 50% வந்து 50 இல்லை, இது ஒரு 70% வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்ப அந்த ஃபாலை வந்து கண்டினியூ பண்ணிட்டாங்க. சரி, இங்கே தான் இப்படி நடக்குதா? இது ப்ரீவியஸாக இந்த இடத்துல என்ன நடந்துருக்குது? திரும்ப இங்கேயும் ட்ரெண்ட் ஆகிட்டு தான் போயிருக்கிறான். சின்னதாக போயிருக்கிறான், அடுத்து கொஞ்சம் மிட் சைஸு, அடுத்து வந்து நல்லா பெருசாக போயிருக்கிறான், அடுத்த தடவை போகவே முடியல, போக முடியாமலே பிரேக் ஆகி கீழே வந்துட்டான். இது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நான் கோல்டு மார்க்கெட்டை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் ட்ரெண்ட் லைனை எக்ஸ்பிளைன் பண்ணும்போதெல்லாம் இதை நான் சொல்லியிருப்பேன். இங்கே ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து காமிச்சேன் பார்த்தீங்களா? இது ஞாபகம் இருக்குல்ல? இப்போ தான் சொன்னேன். அப்போ இங்கே பார்ப்போமா, சின்னதாக விழுந்துருக்கிறான், அடுத்தே வந்து பெருசாக விழுந்துட்டான், அதுக்கு அடுத்து மறுபடியும் வந்து ஒரு பெருசு கண்டினியூ ஆகுது, அதுக்கு அடுத்த தடவை ஈக்குவலு இந்த லெவலில் கட் பண்ண மாட்டான், கட் பண்ணாமல் மேலே வந்தோன்னா மேலே பிரேக் ஆகிடும். அப்போ இந்த இடத்துல காலங்காத்தால் பிரேக் ஆகிருக்குது. இது எத்தனை விதமாக பார்க்கலாம் பார்த்தீங்களா? உங்களுக்கு ஐடியா மட்டும் இருந்தால் போதும். ஐடியா மட்டும் இருந்ததுன்னா இதை நீங்கள் ஏதோ ஒரு முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், ஏதோ ஒரு முறையை நீங்கள் மாஸ்டர் பண்ணிக்கலாம். எல்லா முறையும் நீங்கள் மாஸ்டர் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏதோ ஒன்று மட்டும் எடுத்துக்கலாம், அதை மட்டுமே மாஸ்டர் பண்ணலாம். நான் என்ன சொல்லுவேன், இப்போதைக்கு உங்களுக்கு ஈஸியாக மாஸ்டர் பண்ணுறது எது அப்படின்னா இதுதான், என்ட்ரி அட் எக்ஸிட் தான். என்ட்ரி அட் எக்ஸிட்டு இந்த மாதிரி வால்யூம்லாம் வந்ததுன்னா கன்ஃபார்மாக போயிடுவான். இந்த மாதிரி வந்தால் கூட நீங்கள் பயப்படாமல் அப்படியே வந்து வெயிட் பண்ணலாம், கன்ஃபார்மாக போயிடுவான். எங்கே போயிடுவான்? அடுத்தடுத்த லெவலில் கட் பண்ணிட்டே போவான். ஒரு லெவலையும் வந்து தாண்டி 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 போயிட்டே இருந்தானா போயிடும், மேலேயே போயிடும். சரி, இங்கே வந்து இங்கேருந்து இப்படி கீழே வந்துருச்சு, இது எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம்? நல்ல வால்யூமோடு போச்சு, அந்த வால்யூம் அப்படியே கண்டினியூ ஆச்சு, எங்கே? இந்த பாடி வரைக்கும் தான். நம்ம டார்கெட் எப்போவுமே பாடி தான். ட்ரேடு எடுக்கணும் அப்படின்னா தான் விக்கு, ட்ரேடு எக்ஸிட் பண்ணோன்னா பாடி லெவலே எக்ஸிட் பண்ணிடும், அதாவது அந்த க்ளோஸ். அப்போ இங்கே என்ன இருக்குது, ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் வந்துருக்குது. இப்படி மேலே வந்தது பார்த்தீங்களா? இந்த மேலே வந்ததுக்கு ஒரு டிஸ்கவுண்ட். திரும்ப மேலே போக ட்ரை பண்ணியிருக்கிறான், மேலே நல்லா போகல, ஆனால் போயிட்டான் ஓரளவுக்கு. கீழே வந்து என்ன பண்ணணும், இவ்வளோ தான் வரணும், திரும்ப அடுத்த தடவை மேலே போகும்போது இந்த ஹைக்கு வந்து போயிடணும். ஸோ இதுதான் சினாரியோ, இப்படி தான் நடக்கணும். டெய்லியும் வந்து இப்படி தான் நடக்குது, இப்படி தான் நடந்தால் தான் கரெக்டு. பட் ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குது, மறுபடியும் வரைஞ்சிட்றேன். ஒரு புல் பேக் வந்துருக்குது, மேலே போயிருக்குது, ஒரு புல் பேக் வந்துருக்குது, மேலே போக முடியல. என்னடா அது ரொம்ப இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போதே என்ன பண்ணிட்டான், கீழே வந்துட்டான். இந்த லோ வந்து சேலஞ்ச் பண்ணிட்டான், இந்த இடத்துக்கு வந்துட்டான், வரக்கூடாது இங்கே. அவன் இங்கிருந்தே வந்து மேலே போயிருக்கணும், போகலை. சரி, இங்கிருந்து மேலே போகும்போதுனாச்சும் நல்லா வால்யூமாக மேலே போயிட்டானா போயிடுவான். சரி, இங்கிருந்து மேலே போகிறானேன்னு பார்த்தனா மேலே போகல. எக்ஸாக்டாக இந்த கேண்டில் க்ளோஸை பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே ஈக்குவல் ரேஞ்சில் க்ளோஸ் வச்சுருப்பான், ரொம்ப ஈக்குவலாக இருப்பார். அப்போ என்ன பண்ணான், இந்த தடவை கீழே வந்துட்டான். ஸோ எங்கே சிக்னல் உங்களுக்கு வந்து இருக்குது, இதுதான் சிக்னல். இங்கே எப்படி நீங்கள் வந்து இதை பார்த்தீங்களோ, இங்கே நான் இவ்வளோ விஷயத்த சொன்னோம், அதே தான் இங்கேயும். பட் ஆனால் சிக்னல் என்னது, ஹையரில் அவ்வளோதான். இப்படி போனான்னா இப்படி வந்தான், இப்படி போனான், இப்படி வந்தான், இப்படி போனான்னு போகணும், அப்போ தான் போவான். போகலையா, போகாமல் ப்ரீவியஸ் லோவை சேலஞ்ச் பண்ணுறானா கொஞ்சம் கஷ்டம்தான். நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, இந்த இடத்துல கூட நீங்கள் பை பண்ணலாம் அப்படின்னு. பை பண்ணலாம், பை பண்ணோன்னா ரொம்ப கவனமாக பார்த்துட்டே இருக்கணும். இதை கட் பண்ணுறானான்னு. கட் பண்ணல அப்படின்னா விழுந்துடும். சரி, ஓகே, இங்கேருந்து இப்படி ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் கொடுத்தான், இந்த சினாரியோ அப்படியே மாறிடுச்சு. டிஸ்கவுண்ட் கொடுத்தான், திரும்ப வந்து ஃபாலோ கண்டினியூ பண்ணால் மறுபடியும் டிஸ்கவுண்ட் கொடுத்தான். இந்த டிஸ்கவுண்ட்டு ஈக்குவல் லெவல் வரைக்குமே வந்துருச்சு, பட் ஆனால் கண்டினியூ பண்ணிட்டான். இந்த செல்லுக்கு ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் கொடுத்தான், இந்த டிஸ்கவுண்ட் இங்கே இருக்குது, இந்த டிஸ்கவுண்ட் இங்கே இருக்குது. சரி, மறுபடியும் செல்லை வந்து கண்டினியூ பண்ணுறான், எங்கே வரைக்கும் போயிருக்கிறான், ப்ரீவியஸாக இன்றைக்கி லோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த லோக்கே போய் பாடி கரெக்டாக க்ளோஸ் வச்சுருக்கேன். இந்த கேண்டில் எவ்வளோ பெரிய கேண்டில், நீங்கள் வந்து பயந்துருப்பீங்க, பார்த்தீங்கன்னா பயந்துரும். சின்ன 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 கேண்டிலாக ஒரு கண்டினியூஸ் கேண்டிலாக வருது, பட் ஆனால் சின்ன 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 கேண்டில். இதை பாருங்கள், எவ்வளோ பெரிய கேண்டில், அப்படியே கீழே போயிடுவான்னு தானே தோணும், பார்த்தோன்னா அப்படி தான் தோணும். பட் ஆனால் எக்ஸாக்டாக எங்கேருந்து வந்துருக்கிறான்னு பாருங்கள், கரெக்டாக இந்த லெவலில் இருக்குது பாருங்கள், இந்த லெவலில்
எக்ஸாக்டாக நடக்கும். நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும், அவ்வளோதான். வெயிட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும் என்ன அப்படின்னு. அப்போ இங்கேருந்து இப்படி கீழே வந்து இப்படி மேலே புல் பேக் போயிருக்கு, இங்கேருந்து கீழே வந்து மேலே புல் பேக் போயிருக்கு, இங்கேருந்து கீழே வரும்போது ஈக்குவல் லெவல். புதுசாக லோ வைக்கல, இங்கே ஒரு லோ இருக்குது. இப்போ இந்த சினாரியோ பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஒரு லோ இருக்குது, கீழே வந்து இப்படி மேலே போனால் இங்கே ஒரு லோ இருக்குது, சடனாக பெரிய ஃபால் ஆகிடுச்சு, இங்கே அடுத்த லோ இருக்குது. திரும்ப வந்து அந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவலுக்கு வந்தோன்னா இங்கே ஒரு லோ வச்சேன், அடுத்த தடவை வரும்போது லோ வைக்கலை. நீங்கள் ஏற்கனவே வந்து ட்ரேடை இங்கேயே அட்டெம்ப்ட் பண்ணியிருந்துருக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக மேலே போயிட்டு அப்படியே ரிவர்ஸ் ஆகிற பார்த்தீங்க, இது கொஞ்சம் தான் போவான். இது எப்போ வந்து மேலே போவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அப்படியே கண்டினியூஸாக போய் இந்த லெவலுக்கு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைமே சொல்கிறேன், இப்படி போயிட்டான்னா அப்புறம் கொஞ்சமாக கீழே வந்து இப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான், இங்கேருந்தே வந்து கீழே வந்துட்டான். இங்கேருந்தே கீழே வந்தாலும் என்ன பண்ணலாம், ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம். அவ்வளோ சின்ன ப்ராஃபிட் வரும், புக் பண்ணிக்க வேண்டியது. எந்த இடத்துல திரும்ப ட்ரேட் எடுப்பீங்க, எக்ஸாக்ட் லெவல் இங்கே தான் இருக்குது. அப்போ இங்கிருந்து மேலே வரும்போது இந்த லெவலை தொட்டுட்டான், புல் பேக் இவ்வளோ தான் வந்திருக்கிறான், திரும்ப மேலே போகும்போது இந்த லெவலை அடிச்சிட்டான். திரும்பவும் புல் பேக் வந்துட்டு மேலே போகும்போது எங்கே போயிருக்கிறான், மேலே இந்த லெவலுக்கே வந்துட்டான். எது டார்கெட் நம்மளுக்கு, இந்த பாடி ஆஃப் த கேண்டில் தான் டார்கெட்டு. அடுத்து வந்து இந்த பாடி ஆஃப் த கேண்டில், அதையும் தாண்டி போனான்னா ப்ரீவியஸாக நேற்று ஹை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போயிடும். இன்னைக்கு ஹைக்கு போயிட்டான், இன்னைக்கு லோக்கு வந்துட்டு இன்னைக்கு ஹைக்கு போயிட்டான். இது எவ்வளோ பாயிண்ட்டுன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட்டுங்க, 250 பாயிண்ட் பார்த்துருவோமா. எக்ஸாக்டாக 960 200 அவ்வளோதான். ஒரு 240 புள்ளி சரியாக அளந்தீங்கன்னா ஒரு 200 புள்ளின்னு வச்சுக்கோங்க. 200 பாயிண்ட்ஸ் மேலேருந்து கீழே வந்தது, கீழேருந்து மேலே போயிடுச்சு. அவ்வளோ ஒரு வாய்ப்பு வந்து மார்க்கெட் வந்து கொடுக்குது. இந்த வாய்ப்பை நம்ம தான் வந்து பயன்படுத்திக்கணும். மார்க்கெட்டு எத்தனை ஃபேஸ் நான் வந்து சொல்லியிருக்கேன், என்னென்ன மாதிரி போகும் மார்க்கெட்டு, 2 வகை தான், 2 வகையாக தான் மூவ் ஆகுது. என்னது, ட்ரெண்டாகி மேலே போகுது, ட்ரெண்டாகி கீழே வருது. இடைப்பட்ட நேரத்தில் என்ன பண்ணோம், கன்சால்டேட் பண்ணோம். கன்சால்டேட் பண்ணிட்டு ட்ரெண்டை கண்டினியூ பண்ணோம், இல்லைனா ஆப்போசிட்டில் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப இந்த இடத்துல ஒரு கன்சால்டேட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து மேலே போனோம், மேலே இல்லைனா ட்ரெண்டை கண்டினியூ பண்ணி கீழே. இதே தான் நடக்குது. பார்த்துருவோமா அது எப்படி அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், மேலே வந்தது பொறுமையாக புல் பேக் வந்தது, ப்ரீவியஸ் லோவுக்கு போக முடியாமல் வந்தானா புல் பேக் வந்துட்டு மேலே போனான், புல் பேக் வந்துட்டு மேலே நல்லா போயிருக்கிறான், புல் பேக் வந்து மேலே போனான், போக முடியல, புல் பேக் வந்துட்டு மேலே போனான், போக முடியல, திரும்பவும் கூட புல் பேக் வந்துட்டு மேலே போனான், ரொம்பவே ட்ரை பண்ணான். இந்த லெவல் இருக்குது பாருங்கள், இந்த லெவல் எக்ஸாக்ட் லெவல். எப்படி வந்து 4 கேண்டலுடைய பாடியும் ஒரே மாதிரி க்ளோஸ் வச்சுருப்பாருங்க, ஒரே மாதிரி க்ளோஸ் வச்சுருக்குது. அப்போது திரும்ப வந்து கீழே வந்துட்டு ஒரு சின்ன புல் பேக் வந்தான், இந்த தடவை இவ்வளோ தான் வந்துருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கிறான், நல்லா மேலே வந்தது மார்க்கெட்டு, கன்சால்டேட் பண்ணால் ஒரு பெரிய பியரிஷ் கேண்டில். பட் ஆனால் ஒரு சின்ன ரெக்கவரி மறுபடியும். பட் ஆனால் அந்த ரெக்கவரி மேலே வரைக்கும் போக முடியல, போக முடியாமல் கீழே வர ஆரம்பிச்சிது. கீழே வர ஆரம்பித்த மார்க்கெட்டை என்ன பண்ணியிருக்கிறான், சின்ன புல் பேக்கு கீழே வந்துருக்கிறான், சின்ன புல் பேக்கு, அந்த புல் பேக்கு இது வரைக்குமே போயிருக்குது, போயிட்டு கீழே ஒரு சடன் மூவு, அதுக்கப்புறமா வந்து கீழே நல்லாவே வந்திருக்கிறான். எங்கே வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக எங்கே சப்போர்ட் எடுத்தானோ அங்கேயே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்கான். இப்போ இவன் எது வரைக்கும் போவான், இது வரைக்கும் போவான். இப்போ கீழே வந்துட்டான் பார்த்தீங்களா, இப்போ போகும்போது இதை கட் பண்ணணும், கட் பண்ணானா தான் மேலே போவோம், இல்லைனா போக மாட்டோம். அப்போ எனக்கு இந்த சினாரியோ நல்லா புரியுது. ட்ரேடை எங்கே எடுக்கட்டும், ட்ரேடை வெயிட் பண்ணி இருந்து நீங்கள் எக்ஸ்ட்ரீம் லெவலில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இப்போதைக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரீம் லெவல் தான், நடுவில்லாம் எங்கே எடுத்தீங்கனாலும் மாட்டிப்பீங்க, புரியாது உங்களுக்கு. அப்போது ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு நல்லா ப்ராக்டிஸ்லாம் பண்ணதுக்கப்புறமா, நல்லா ப்ராக்டிஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் 6 மாதம் கழிச்சோ, இல்லைனா ஒரு ப்ராக்டிஸ் டைமே 6 மாதம் தாங்க மறுபடியுமா அப்படின்னீங்கன்னா ஒரு 4 மாதம் இதை மட்டும் பாருங்கள். கடைசி 2 மாதம் ப்ராக்டிஸில் என்ன பாருங்கள், இந்த மிடில் எப்படி வந்து ட்ரேட் எடுக்கலாம், எந்த இடத்துல எடுத்தனோ நம்மளுக்கு வந்து ரொம்பவே வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்களே ஜட்ஜ் பண்ணணும். ஜட்ஜ் பண்ணி நீங்கள் ஒரு சினாரியோ, ஒரு கான்செப்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அந்த கான்செப்டை நீங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கோங்க, பண்ணிவிட்டு ட்ரேடை எடுக்க பாருங்கள். இந்த ட்ரேட் முடிஞ்சவொடனே போஸ்ட் மார்க்கெட்டில் என்ன பார்க்குறீங்க,
இங்கே வரும்போதெல்லாம் மேலே போயிருக்கிறான், இங்கே வரும்போதெல்லாம் கீழே வந்திருக்கிறான். இந்த இடத்த வந்து காலங்காத்தால் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கேண்டில் வந்ததுன்னா அடுத்து இங்கே வந்து டச் பண்ணானா மேலே போகிறான். அதே மாதிரி பெரிய கேண்டில் மேலே வந்துனா மேலே போய் டச் பண்ணி கீழே வரான். ஸோ இது தொடர்ந்து நடக்குது. அப்போ இது வரைக்கும் டார்கெட்டுன்னு போகும்னு நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் போகலை. இந்த டார்கெட்லேருந்து கீழே வந்துட்டான். அந்த கீழே வர்றதுக்கு முன்னாடி என்ன சிக்னல் கொடுத்தான்? அடுத்து 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 நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பிடிச்சிடலாம். ஸோ இது எப்படி ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்குது? ஓவரால் மார்க்கெட் புல்லிஷாக இருக்குதுப்பா. ஓவரால் மார்க்கெட் புல்லிஷ். அப்போது தைரியமாக வந்து பை ட்ரேடை வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ நல்லா மேலே வந்துச்சு மார்க்கெட்டு, கரெக்ஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அந்த கரெக்ஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வந்து நல்லா ஒரு புல்லிஷாக போகுது, மறுபடியும் புல்லிஷு, மறுபடியும் இந்த கேண்டிலில் சின்னதாக பேரிஷ்னஸ்ஸு, பட் ஆனால் புல்லிஷ்னஸ்ஸு திரும்ப வந்து கண்டினியூ ஆகி மேலே போகுது, இன்னும் நல்லா போகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க. அந்த வேலையே பண்ணவே விடாது. அப்போ நான் செல் பண்ணிடுவானே, செல்லு பண்ண முடியாது. ஏன்னா ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணால் தானே அவன் கீழே வருவான். கட் பண்ணாத வரையும் அவன் கீழே வரவே மாட்டானே, அவன் பாட்டு போயிட்டே இருப்பானே. நீங்கள் செல் ட்ரேட் எடுத்து என்ன பண்ண போகிறீங்க? பாருங்கள், 10 நாளில் 4000 புள்ளி மேலே போயிருக்கிறான். ரொம்ப அநியாயத்துக்கு வந்து மேலே போயிருக்கிறான். எப்படி கீழே வந்திருக்கிறான் பாருங்கள். இங்கிருந்து வந்து கிளம்புனவன் எப்படி வந்து அப்படியே நர்நட்டமாக மேலே போயிருக்கான். 4000 புள்ளி சும்மாலாம் இல்லை. அப்போ ஒரு கரெக்ஷன் வராமல் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி வந்து போகக்கூடாது, போகாது. இப்போ கரெக்ஷனு கொஞ்சனாச்சும் வரணும், வந்துட்டு போச்சுன்னா நல்லாயிருக்கும். ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும் மார்க்கெட்டில், அப்பாடா கரெக்ஷன் வந்துச்சு, இனி வந்து நம்ம பை ட்ரேடை வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ செல் ஆகணும் அப்படின்னா ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணணும், கட் பண்ணால் தான் செல் ஆகும். அப்போ நம்ம இப்போ 5 மினிட்ஸில் பார்த்தோமே ஒரு விஷயம், அந்த மாதிரி இருக்கும். அதாவது ட்ரெண்டாகி மேலே போயிடுது. இப்போ இங்கே கன்சால்டேட் பண்ணுவானா? பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரெண்டாகி கொஞ்ச நாச்சு கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் மேலே போவானா? வாய்ப்பு இருக்கா? 50% இது மேலே போகிறான் அப்படின்னா 50% வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்போ இதெல்லாம் நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணணும். கட் பண்ணான்னா வருவான், கட் பண்ணலன்னா இந்த மாதிரி போய்கிட்டே தான் இருப்பான். ஏன் அந்த மாதிரி சொல்கிறான்? இங்கேருந்து அதான் பண்ணிகிட்டே இருக்கான். லோவை கட் பண்ணலனாலே அவன் பாட்டுக்கு வந்து போய்கிட்டே இருப்பான். அதனால் நீங்கள் ட்ரேடு எடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பையில் இருந்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி. ஏன்னா வந்து பை ஆகிட்டு எல்லாருமே வந்து பை பண்ண தான் ட்ரை பண்ணுறாங்க எல்லாருமே. ஏதாவது ஒரு பெரிய மூமெண்ட்டில் போய் மாட்டிக்காதீங்க, அது சம்மந்தமே இல்லாமல் ட்ரேட் எடுத்து. இங்கே வந்த செல்லு தான் எடுப்பீங்க கன்ஃபார்மாக. பிரேக் ஆகி மேலே போச்சுன்னா க்ளோஸ் பண்ணிடலாம், அது ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் லாஸை புக் பண்ணிட்டு வெளியில் வந்துடுங்க. பட் ஆனால் இங்கே போய் நீங்கள் பை ட்ரேடை எடுக்கவே எடுக்காது. இங்கே வந்து செல் ட்ரேடு பண்ணவே பண்ணாதீங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் இவ்வளோ பெரிய பீரிஷ் கேண்டிலை பார்த்ததுக்கு அப்புறமும் கூட, இதுவும் பீரிஷ் கேண்டிலாக இருந்து தான் புல்லிஷாக மாறி இருக்கு, பார்த்தா கூட நீங்கள் இந்த இடத்துல செல் பண்ண சொல்லி பயங்கர ஆர்வமாக இருக்கும் உங்களுக்கு. இந்த கேண்டல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஆர்வமாக இருக்கும், ஆனால் பண்ணவே பண்ணிடாதீங்க. ஏன்? இது வந்து சப்போர்ட்டில் என்ன பண்ணுவீங்க? பை தான் பண்ணுவீங்க, செல்லு பண்ணவே மாட்டீங்க. அதே மாதிரி தான் ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் போனோன்னா நீங்கள் புல்லிஷ் கேண்டெல்லாம் நல்லா பார்க்கலாம், நிறைய புல்லிஷாக இருக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் கீழே வந்துடுவான். ரொம்ப தெளிவாக இருங்க. இது வந்து என்னது, இது எந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கிறான்? 54,000 நம்மளுக்கு மேஜிக் நம்பர் பக்கத்துலேயே இருக்குது. நம்ம இன்ஃபேக்ட் 5400 கூட எடுத்து பண்ணலாம். பட் ஆனால் 54,000 அப்படிங்கிறது ஒரு நல்ல நம்பர் அப்படிங்கிறனால 54,000 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனே வந்து நம்ம எடுத்துக்கலாம். காலையில் என்ன நடந்தது? 54,000 கால் ஆப்ஷன். இந்த 54,000 கால் ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல ஆரம்பிச்சதுங்க. ஆரம்பிக்கிறது முன்னாடி நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுருப்போம், இதுதான் ஹை, இது வரைக்கும் போச்சுன்னா ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்ததுன்னா இந்த ஏரியாவுக்குள்ளார வந்தது அப்படின்னா பை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ மேலேருந்து கீழே வந்து ப்ரைஸு என்ன பண்ணியிருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஃபஸ்ட் கேண்டில் ட்ரேடிங் வந்து ஃப்யூச்சரில் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே தான். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கேண்டில் வந்தது, அந்த பெரிய கேண்டலுடைய பாட்டம், அடுத்த கேண்டில் இந்த இடத்துல ஓப்பன் ஆகி கொஞ்சம் கீழே வந்தது, கொஞ்சமாக கீழே வந்து இந்த மாதிரி வந்தது பார்த்தீங்களா. இந்த கேண்டில் இது என்னது? 247.
இந்த 247 இந்த ப்ரைஸ் எவ்வளோ தூரம் மேலே போயிருக்குது பார்த்தீங்களா? இதோடைய டாப்னு பார்த்தீங்கன்னா 347, 100 புள்ளி எடுத்த உடனே. உங்களுடைய தைரியத்துக்கு கிடைச்ச பரிசுன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை உங்கள் அனுபவத்துக்கு கிடைச்ச பரிசுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் இந்த விஷயத்த நிறைய பார்த்துட்டீங்க. நான் நிறைய சொல்லிட்டேன். நான் சொன்னதுக்கப்புறம் நீங்களும் நிறையா பார்த்துருக்குறீங்க. அதே சமயத்தில் இது வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் தான் வேலை செய்யும். அடுத்தடுத்து உள்ளுக்குள்ளாரெல்லாம் இந்த மாதிரி கேண்டில் வந்ததுன்னா அதெல்லாம் நீங்கள் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் பெரிய கேண்டில் இந்த மாதிரி வால்யூம் கேண்டில்லாம் வந்துட்டு பார்த்தீங்களா, இன்னும் கூட நான் கொஞ்சம் பெரிய வால்யூம் கேண்டில் எதிர்பார்க்குறேன். இந்த மாதிரி வந்தது அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு பாருங்கள் எக்ஸாக்டாக இருக்கும். அது லெவல் தாண்ட மாட்டான். அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்கிறான். அப்போ 247லேருந்து 347 வரைக்கும் போயிருக்கிறான். பட் ஆனால் நம்ம எந்த இடத்துல நம்ம வந்து வெளியில் வரலாம், அந்த ஃபஸ்ட்டு லெவலில் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேயே வெளியில் வந்துடலாம். இல்லையா இன்னும் இது ஹை இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வெளியில் வரலாம். இவன் எது வரைக்கும் போயிருக்கிறான், இந்த டார்கெட்டுக்கு போயிட்டான், இந்த க்ளோஸுக்கு, இந்த க்ரீன் க்ளோஸுக்கும் போயிட்டான். அடுத்து எங்கே போவான், இந்த க்ரீன் க்ளோஸுக்கு போகணும், போகலை. எங்கே இருந்து வேணாலும் ரிவர்சல் நடக்கும். அதுக்காக பயந்துட்டு இங்கேயே க்ளோஸ்லாம் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு டார்கெட்டுக்குனாச்சும் நீங்கள் அட்லீஸ்ட் வெயிட் பண்ண கற்றுக்கணும். இல்லை டேஸ் லோவில் எடுத்தீங்க, டேஸ் ஹை வரைக்கும்னா வெயிட் பண்ணணும். சும்மா வெயிட் பண்ணி பாருங்களேன். இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணிட்டீங்க, கொஞ்சம் மேலே வந்தால் புக் பண்ணிக்கலான்னு நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல பாசிட்டிவாக போட்டு வச்சிடுறீங்க. ஒரு வேளை கீழே வந்தோன்னா ஹிட் பண்ணிக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலே போனான்னா நானே மேனுவலில் எங்கே க்ளோஸ் பண்ணுவேன், ஃபஸ்ட் டார்கெட்லேயே க்ளோஸ் பண்ணிடுவேன் 312. இல்லையா ரெண்டாவது டார்கெட்லனாச்சும் நான் வந்து வெளியில் வர பார்ப்பேன். செக்யூர் பண்ணிப்பேன். நான் என்னுடைய அந்த ட்ரேடை வந்து என்னுடைய ப்ராஃபிட்டை செக்யூர் பண்ணிப்பேன். இல்லை நான் ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல வச்சுருக்கிற ஸ்டாப் லாஸை கொஞ்சமாக நவுத்தி கொஞ்சம் மேலே இந்த கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்விங்கோடைய லோவில் இங்கே போட்டு வச்சுப்பேன். ஒருவேளை கீழே வந்தோன்னா ஹிட் பண்ணிக்கிட்டோம், பரவாயில்ல. அப்போ இன்னும் மேலே போகும்போது இந்த ஸ்விங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்விங்கில் அப்படியே அந்த ட்ரையல் பண்ணிக்க வேண்டியதான். ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணி கொண்டு போக வேண்டியதான். அப்போது ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்து சக்ஸஸ் பண்ணதுக்கப்புறமா மேலே போயிட்டானா நம்ம செல் பண்ண மாட்டோம். ஏன்னா ஆப்ஷன்ஸில் நம்ம பையை தான் எதிர்பார்த்துட்டு இருப்போம். அப்போ பையை எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அவன் திரும்ப வந்து மேலேருந்து கீழே வந்துகிட்டே இருக்கான். இந்த தடவை எங்கே வாங்குவான், இதுதான் இங்கே இருக்குது. நம்மளுக்கு லெவல்ஸ் வந்து இங்கே இருக்குது. இந்த இடத்துக்கு வரைக்கும் கூட வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் இந்த இடத்துக்கு வரும்போதே நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம். இல்லைங்க நான் ஏற்கனவே 100 பாயிண்ட் எடுத்துகிறேன், எனக்கு ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை, நான் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கே வெயிட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரீமுக்கு வந்தானா ட்ரேடு, இல்லைனா வேணாம். நான் தான் ஏற்கனவே பண்ணிட்டேனே. வெல் அண்ட் குட். மேலேருந்து நல்ல ஒரு பியரிஷ் ட்ரெண்டில் வந்த மார்க்கெட்டு க்ரீன் க்ளோஸ் ஆச்சு. மேலே கொஞ்சம் போகிற மாதிரி போனால் அந்த செல்லை கடைசி கட்டமாக ஒரு பெரிய கேண்டில் வரும். கடைசியாக இந்த பெரிய கேண்டில் வந்தோன்னா ஒரு க்ரீன் வந்ததுன்னா கன்ஃபார்மாக மிஸ்ஸே ஆகாது. அதே 85 to 90% நான் இதுக்கு வந்து கேரண்டி கொடுப்பேன். மேலேருந்து வந்துட்டு இருக்கிற ப்ரைஸு இந்த மாதிரி ஒரு பெரிய பியரிஷ் கேண்டில் பார்த்ததுக்கப்புறமா ஒரு க்ரீன் க்ளோஸை பார்த்துட்டீங்க அப்படின்னா, அந்த க்ரீன் க்ளோஸுக்கு முன்னாடியோ இல்லைனா அந்த க்ரீன் க்ளோஸ் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த கேண்டிலுடைய விக்கு எதனாச்சும் கீழே இருந்ததுன்னா, இதில் இருந்தாலும் பரவாயில்ல, இதில் இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் இங்கே விற்க இருந்தாலும் கூட பரவாயில்ல, அந்த லெவலை மார்க் பண்ணி வச்சு அதில் ட்ரேட் எடுத்திங்கன்னா போதும். 217 ஃபஸ்ட் டார்கெட் எங்கே இருக்குது, தோ இங்கே பக்கத்துலேயே இருக்குது. 262 வேலை முடிஞ்சு போங்கடா அப்படின்ட்டு வெளியில் வந்துடலாம். இதுக்கு அடுத்த டார்கெட் எங்கே இருக்குது, ஏதோ அடுத்த க்ரீன் இங்கே இருக்குது. எக்ஸாக்டாக வந்து டச் பண்ணாங்க. இவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சா. மூணாவது முறை உங்களுக்கு வந்துட்டு இந்த லெவலில் இந்த லோ எப்படி பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த லோ ஏது இந்த லெவல்லையே தான் இந்த லோ இருக்குது. அப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரீம் லோ. இந்த லோவுக்கு வந்தோன்னா ஒரு ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, இந்த லெவலுக்கு வரும்போது எத்தனை மணி என்னது, 3 மணிக்கு மேலாம் ட்ரேட் எடுக்க தேவையில்லைங்க. ஒரு வேளை நீங்கள் ட்ரேட் எடுத்துட்டீங்க, 2 ட்ரேடு வந்து சக்ஸஸ் பண்ணிட்டீங்க, அடுத்த ட்ரேட் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு எடுக்கிறீங்க. 205 எங்கே போய் க்ளோஸ் வச்சுது, 192லேயே போயிடுச்சு. அப்போ 10 புள்ளிக்கு மேலே போயிடுச்சு. வேண்டாம், க்ளோஸ் பண்ணிவிட்டு லாஸை ஒத்துக்கிட்டு வெளியே வந்துட வேண்டியதான். இல்லைங்க கொஞ்சம் வெயிட் பண்ணால் மேலே போச்சே, நான் வந்து லாஸ் இல்லாமல் நான் வந்து ஒரு 10 புள்ளி ப்ராஃபிட் பண்ணி நான் வெளியே வந்திருப்பேனே, அந்த வேலை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க.
உங்களுக்கு அகெயின்ஸ்டாக போச்சா இம்மீடியட்டாக எக்ஸிட் பண்ணிடுங்க. ஒரு செகண்டை கூட தாமதிக்காதீங்க. தாமதிக்காமல் வெளியில் வர பாருங்கள். அப்போ கால் ஆப்ஷனில் உங்களுக்கு இவ்வளோ வாய்ப்பு வந்து கொடுத்துருக்குறேன். அப்போ புட் ஆப்ஷனில் என்ன பண்ணியிருக்கிறான்? புட் ஆப்ஷனில் கூட நீங்கள் பாருங்கள், ப்ரைஸு இந்த இடத்துல ஆரம்பித்து மேலே வரைக்கும் போச்சு. ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரீவியஸ் ஹைலேருந்து ரிவர்சல் ஆச்சு. அடுத்த கேண்டலில் தான் நம்ம வந்து என்னென்னு வந்து பார்ப்போம். அப்போ இங்கே வந்து என்ன நடந்திருக்குது, மேலே போய் கரெக்டாக கீழே வந்துருக்குறானா, அருமையான சான்ஸ் பைக்கு. அப்போ நீங்கள் இந்த இடத்துல பை பண்ணுறீங்க. 193 பை பண்ணோன்னா கீழே போயிடுச்சு, கீழே போய் க்ளோஸ் வச்சுட்டான். 193 191 2 புள்ளிக்கெலாம் நீங்கள் பயந்துட்டு வரமாட்டீங்க. ஏன்னா பஃபர் வந்து உங்களுக்கு 10 புள்ளிக்கு மேலே போச்சுன்னா தான் நீங்கள் வெளியே வருவீங்க, இல்லைனா வெயிட் பண்ணுவீங்க. அப்போ உள்ளுக்குள்ளார வந்துருச்சு, அப்பாடா ப்ராஃபிட்டில் போகுது, கண்டிப்பாக போயிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது என்ன பண்ணுச்சு, கீழே போய் க்ளோஸ் வச்சிச்சு. 178 நீங்கள் எங்கே எடுத்தீங்க, 193 இது எங்கே வந்து க்ளோஸ் வச்சுருக்குது, 178 10 புள்ளிக்கு மேலே போயிடுச்சா, 12-13 புள்ளியே ஆகிடுச்சு, வெளியே வந்துட வேண்டியதான், வேறு ஆப்ஷனே கிடையாது. அப்போ பீரிஷாக வந்துக்கிட்டே இந்த மார்க்கெட்டு இந்த இடத்துல ஒரு இன்டிசிஷன் கேண்டில் இம்மீடியட்டாக ஃபாலோ பண்ணி கீழே வந்துருச்சு. திரும்ப ஒரு இன்டிசிஷன் கேண்டில் இந்த தடவை வந்து என்ன பண்ணியிருக்கிறான், கொஞ்சம் மேலே போய் இப்படி கீழே வந்துருக்கு. இதுதான் நம்ம எதிர்பார்க்குறது, கொஞ்சம் மேலே போய் கீழே வரணும், அவ்வளோதான். அப்போ எங்கே வந்தால் பை பண்ணுவீங்க, 145 வந்தால் கன்ஃபார்மாக பை. எங்கே வந்து ரிவர்ஸ் ஆகி போயிட்டான், 152லேருந்தே ரிவர்ஸ் ஆகி போயிட்டான். ஃபெயில்டு லோ, ஈக்குவல் லோ மட்டும்தான் நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிறனால ஈக்குவல் லோ மட்டும்தான் வந்து ட்ரை பண்ணுவீங்க, ஈக்குவல் ஹை தான் ட்ரை பண்ணுவீங்க. இல்லைனா ரொம்பவே பக்கத்தில் வந்ததுன்னா எடுப்பீங்க. 45னா 46 இல்லைனா 47 கூட ட்ரை பண்ணுவீங்க. ஆனால் அதுக்குன்னு 52லலாம் ட்ரை பண்ண மாட்டேங்க. அப்போ அவங்கள விட்டுட்டே வந்து மேலே போயிடுச்சு. பட் ஆனால் மேலேருந்து கீழே வந்த ப்ரைஸு இப்படி மேலே போய் பூ மாலை பண்ணிவிட்டு மேலே தான் போயிருக்கிறேன். அதை கவனிச்சுக்குங்க, அவ்வளோதான். இதை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி வரும்போது நீங்கள் இந்த ட்ரேடை அட்டெம்ப்ட் பண்ணிடுவீங்க. நீங்கள் இந்த இடத்துல அட்டெம்ப்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்தால் கூட நீங்கள் அதை பற்றி பெருசாக வருத்தப்பட மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் எங்கேருந்து எக்ஸிட் பண்ணணும், அப்படி எங்கே எக்ஸிட் பண்ணணும், கீழே வந்து க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட், அவ்வளோதான். கொஞ்சம் புள்ளிகள் அதிகமாக போகும். இந்த ஈக்குவலோட வச்சுட்டு நீங்கள் 10 புள்ளிக்கு எதிர்பார்க்குறீங்கன்னா இங்கேயே ட்ரேட் எடுக்கும்போது அதுவும் சேர்ந்து லாஸ் ஆகும். அப்போ 15 புள்ளி லாஸ் ஆகும், அவ்வளோதான் வித்தியாசம். ஈக்குவல் லோவுக்கும் ஃபெயில்டு லோலேயே நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கும். ஃபெயில்டு லோ எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை கண்டுபிடிக்கலாம் முடியாது. சும்மா இந்த இடத்துக்கு வரும்போது வந்து இந்த இடத்துலேயே அப்படியே நின்றுட்டு இருக்கிறானா, இவன் போயிடுவானா, சந்தேகமாக இருக்குது, சரி ஓகே ஒரு பையை ஒன்று போட்டு வைப்போம் அப்படின்னு பை பண்ணுறது தான். இது கண்டுபிடிச்சி பை பண்ணுறது கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மேலேருந்து கீழே வந்து ஒரு சின்ன புல்பேக் ஆச்சு, திரும்பவும் கண்டினியூ ஆச்சு, திரும்பவும் புல் பேக் எங்கே வரைக்கும் வந்திருக்குது, இங்கேயே வந்துச்சு. கீழே வர முடியாமல் திரும்பவும் மேலே வந்தது, இந்த லெவலை கட் பண்ணி மேலே போய் க்ளோஸ் வச்சேன். எங்கே, அடுத்த லெவல் இந்த பாடி க்ளோஸுக்கே போயிட்டான். புல் பேக் வந்துட்டு மேலே போயிருக்கான், எங்கே போயிருக்கான், அடுத்த லெவல். அதை கவனிச்சுங்க, அதை கரெக்டாக நடக்கும். சரியா? அப்போது நெக்ஸ்ட் டைம் வந்து கீழே வரும்போது என்ன பண்ணுவீங்க, இந்த லெவலுக்கு வெயிட் பண்ணுவீங்க. என்னது 145 வந்துதா பை பண்ணிட வேண்டியதான், கண்ணை மூடிட்டு பை பண்ணி. இது பெரிய பேரிஷ் கேண்டலாச்சு, இதுலேயே போய் பை பண்ணுறது பண்ணி தான் பார்க்கணும், வேறு வழியே இல்லை. 145 பை பண்ணோன்னே எங்கே போய் க்ளோஸ் வச்சுது, 140ல் 5 புள்ளி கீழே போய் க்ளோஸ் வச்சுட்டான். பயம் இல்லை, வெயிட்டீஸ். அப்போ மேலே எங்கே போயிருக்கிறான், 157 இங்கேயே சுற்றிட்டு இருக்கான். எப்படி கீழே வர்றான், மேலேருந்து ஒரு ஃபால் ஆகிருக்கு, ஒரு புல் பேக் அதே லெவலுக்கு ரொம்பவே பக்கத்தில், அதாவது ஃபெயில்டு ஹைலேருந்து கீழே வந்தவன் இந்த லோவை கட் பண்ணான், ஒரு எல்லா லோவையும் கட் பண்ணுறான். புல் பேக் போகும்போது இவ்வளோ தான் போகிறான், புல் பேக்கு இவ்வளோ ஹைக்கு வந்ததுக்கப்புறம் தான் வந்து அவன் வந்து மேலேயே வந்து. இந்த சினாரி உங்களுக்கு புரியுதா, புல் பேக் வரும்போது வந்து இவ்வளோ தான் வந்துக்கிட்டே இருந்தானா ஒன்றும் பண்ணவே முடியாது, அவன் வரவே மாட்டான். ஆனால் புல் பேக் எப்போ வந்து டச் பண்ணியதோ நெக்ஸ்ட் டைம் கீழே போகும்போது கன்ஃபார்மாக மேலே வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது, கன்ஃபார்ம்.
இப்போ இது எந்த இடத்துல உங்களுக்கு அந்த 108 எங்கே வரைக்கும் போச்சு? 200 வரைக்கும் போச்சு. 205 206 கிட்டத்தட்ட 100 புள்ளி மேலே போய் எப்படி? இது வந்து 3 மணி ஆகலை, 2:30 2:50. அதனால் வாய்ப்பு வந்து எப்போ வேணாலும் வருங்க. 3 மணிக்கு மேலே ஏன் வேணாங்கிறோன்னா அவ்வளோ வால்யூம் இருக்காது. நம்ம நினைக்கிற மாதிரி மூவ் ஆகாது. நம்ம நினைக்கிற மாதிரி மூவ் ஆகலை அப்படின்னா அந்த ட்ரேடை எடுக்கும்போது வந்து தேவையில்லாத குடைச்சல் கொடுக்கும் நம்மளுக்கு. ஏற்கனவே நம்ம வந்து லாஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதோடு வந்து விட்டுறணும், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த சினாரியோ தான் பார்ப்பீங்க. சினாரியோ என்ன நடந்துட்டு இருக்கு, எந்த இடத்துல வந்து அவன் கட் பண்ண மாட்டான், அதுக்கப்புறம் எப்படி போகிறான். நீங்கள் ஆரம்ப காலத்தில் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி போனதுக்கப்புறம் கூட நான் ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த இடத்த மார்க் பண்ணிக்கலாம். ஒரு நோட்டு, பேனா, பென்சில் எடுத்துங்க. நிறைய பேர் பேப்பர் ட்ரேடுக்கு எதனாச்சும் வந்து ஆப்பு சொல்லுங்கள் அந்த மாதிரிலாம் வேண்டவே வேணாம். நான்லாம் எழுதியே தான் இது பண்ணேன். என் ரூமில் என் சேருக்கு பக்கத்தில் என்னுடைய செவரில் பார்த்தீங்கன்னா பென்சிலில் தான் எழுதுவேன். அவ்வளோ படம் இன்றைக்கும் இருக்குது. செவத்தில் எழுதிடுவேன், கடன்னு எழுதிடுவேன். ஏன்னா திரும்பி பார்த்தோன்னா எனக்கு உடனே தெரியும். பேப்பர்னால் புரட்டி பார்க்கணும். எழுதுங்க எழுதுங்க எழுது 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 எழுத தான் உங்களுக்கு வந்து வரும். எந்த இடத்துல ட்ரேட் எடுத்துருக்கோம்? 178 எடுத்துருக்குறோம், ஓகே. அதெல்லாம் பேனால் எழுதணும். ட்ரேட் எடுக்கலாம் பேனால் எழுதணும். ஏன்னா பென்சில்னால் லைட்டாக அழிச்சாலும் அழிச்சிரும். அதனால் பேனால் எழுதிக்கணும். எது டார்கெட்டு? இந்த பாடி தான் டார்கெட்டு. 226 வந்ததுன்னா க்ளோஸ் பண்ணிப்பேன் நான். ஃபஸ்ட் டார்கெட்லேயே வெளியில் வர பாருங்கள். இல்லையா இந்த மாதிரி சினாரியோவுக்கு வெயிட் பண்ணுங்கள். சினாரியோ வெயிட் பண்ணி இருந்துட்டு ஸ்டாப் லாஸ் எங்கே போடுறீங்க? 178 நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க, ஸ்டாப் லாஸ் எங்கே போடுவீங்க? 183 போட்டு வச்சுக்கிறேன், அவ்வளோதான். 183 வந்ததா? வரவே இல்லை. 188 மேலே போயிடுச்சு. மேலே போய் உங்கள் டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு, சூப்பர். இன்றைக்கி வந்து ஒரு ட்ரேடு சக்ஸஸ். பக்கத்தில் எழுதி வச்சுங்க. ஏன் எடுத்தீங்க? ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்க, சினாரியோ பார்த்தீங்க. இந்த சினாரியோவில் இந்த மாதிரி வந்தது, அதனால் எடுத்தேன். ஃபெயில்டு லோ வந்தது. அந்த ட்ரேடை நான் அட்டெம்ப்ட் பண்ணும்போது வந்து அந்த ஹைக்கு வந்ததுக்கப்புறம் தான் அட்டெம்ப்ட் பண்ணேன். நெக்ஸ்ட் டைம் நான் ஃபெயில்டு லோலேயே அட்டெம்ப்ட் பண்ணணும். எழுதி நோட் போட்டு எழுதி வச்சுருங்க. அப்போ அடுத்த நாட்களில் உங்களுக்கு அந்த மாதிரி வரும்போது வந்து இந்த மாதிரி அட்டெம்ப்ட் பண்ணுங்கள். அட்டெம்ப்ட் பண்ணி 152 அட்டெம்ப்ட் பண்ணிவிட்டேன். நான் ஒரு ட்ரேடு எடுத்துட்டேன், பை ட்ரேடு எடுத்துட்டேன். ஏன் எடுத்தேன் அதை எழுதிடு. அதுக்கப்புறம் ஒருவேளை கீழே போய் க்ளோஸ் வச்சுது அப்படின்னா இன்றைக்கி 10 பாயிண்ட் இந்த ட்ரேடில் லாஸ் ஆகிடுச்சு. நான் இதை அட்டன் பண்ணேன், இந்த மாதிரி நான் இதை எதிர்பார்த்தேன், அட்டன் பண்ணேன். ஆனால் கீழே போய் க்ளோஸ் வச்சிருச்சு. அதனால் நான் உடனே எக்ஸிட் பண்ணிட்டேன். 10 பாயிண்ட் லாஸ். இப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆப்பில் பார்த்து ப்ராக்டிஸ்லாம் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஆர்வம் இருக்காது, ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. இந்த மாதிரி எழுதும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், மறக்கவே மறக்காது. யோசிச்சு பாருங்கள், 6 மாதம் நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணி எழுதி நோட்ஸ் எடுத்துகிட்டே வேறு எந்த வேலையுமே இல்லை உங்களுக்கு. ஈட் ஸ்லீப் ட்ரேடு அப்படி தான் சொல்லுவேன். ட்ரேடுன்னு இல்லைங்க, நீங்கள் எது வேணாலும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி அதே சிந்தனையிலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். சரியா? சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் பார்த்துறீங்க. நிஃப்டியில் எதனா வாய்ப்பு கொடுத்தானா? ஃபஸ்ட்டு நம்ம ஃபியூச்சரை பார்த்துருவோம். ஸோ ஃபியூச்சர் நிஃப்டி வந்து என்ன பண்ணிட்டு இருக்குன்னா ஆல் டைம் ஹைக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. பேங்க் நிஃப்டி வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் ஒட்டுமொத்தமாக வந்து அந்த ஹையை வந்து பிரேக் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. டெய்லியும் ஒரு புது ஹை இனிமேல் வந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. எப்போது? ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணுற வரைக்கும். அப்போ எங்கே ஆரம்பிச்சிருக்கு, எங்கே விட்டுச்சு? விட்ட இடத்துல பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஆச்சு. ஆனால் விட்ட இடத்துல இவன் ஓப்பன் பண்ணானா? இல்லை, கொஞ்சம் கீழேயே ஓப்பன் பண்ணி நல்லா புல்லிஷாக மேலே வந்து க்ளோஸ் வச்சான். நேற்றுக்கு ஒரு ட்ரெண்டாகி இப்படி வந்து முடிக்கிறான். இதை பிரேக் பண்ணி போக வாய்ப்பு இருக்குதுன்னு பேசணும். நிஃப்டிக்கு பேசினோமா இல்லை வேறு எதுக்காக பேசணுமா தெரியல, டக்குன்னு ஒரு ஞாபகம் எனக்கு. இந்த மாதிரி ட்ரெண்டாச்சு, இது இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்குது. நாளைக்கு கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகுது கூட வாய்ப்பு இருக்குதுன்னு பேசினோம். பட் ஆனால் கரெக்டாக அந்த இடத்துலையே வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கிருந்து வந்து மேலே வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே நல்லா வந்துருச்சு ப்ரைஸ். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே இல்லைன்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் ட்ரேட் எடுக்க மாட்டோம். ரெண்டாவது கேண்டில் இப்படி வந்திருந்ததுன்னா இந்த இடத்துல எடுத்துருந்துருப்போம். வரலையே, வராமல் போகிறதுனால நம்மளால் ட்ரேடை வந்து
கன்வெர்ட் பண்ண முடியாது இது. சரி, ஓகே, பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்போ மேலே போய்கிட்டே இருக்குது ப்ரைஸ் வந்து புல்லிஷாக இருக்குதுங்க, ரொம்ப புல்லிஷாக இருக்குது. இந்த ரொம்ப புல்லிஷாக இருக்கிற ப்ரைஸை காலாங்காத்தால் எடுத்தோன்னே செல் பண்ணி விளையாடலாமான்னா விளையாடாதீங்க. அதாவது ட்ரேடு ஆரம்பித்தோடனே எவ்வளோ புல்லிஷாக மேலே வந்தது ப்ரைஸு, அதுக்கப்புறம் வந்து மேலே வருது, இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு வருது, நான் வந்து செல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி இதை பண்ணுறதை தவிர்த்துருங்க. ஒருவேளை பண்ணியிருந்தா என்ன ஆயிருந்திருக்கும்? ஒருவேளை பண்ணியிருந்தா 954 அப்படிங்கிற இந்த இடத்துல நீங்கள் செல் பண்ணியிருந்திருப்பீங்க. ப்ரைஸ் எங்கே வரைக்கும் வந்தது? 937 வரைக்கும் வந்தது. 54லேருந்து 37. சரிங்களா? அப்போது ஒரு 20 புள்ளி, 18 புள்ளி, 20 புள்ளி அந்த மாதிரி வந்துருக்குது. வந்துட்டு என்ன பண்ணால் இந்த க்ளோஸையே கொண்டு போய் மேலே வச்சிட்டேன். எங்கே செல் பண்ணியிருக்கீங்க? 54ல். எங்கே போய் க்ளோஸ் வச்சுருக்குது? 62ல். 8 புள்ளி. வெயிட் பண்ணி பார்க்கலாமா? ஏன்னா நம்ம பஃபர் 10 இல்லை, 2 புள்ளி நம்மளுக்கு இருக்குல்ல. வெயிட் பண்ணுவோமா? வெயிட் பண்ணியிருந்தால் திரும்ப வந்து உள்ளே வந்தது. திரும்பவும் கூட உள்ளே வந்தான். எங்கே வந்தான்? 50 வரைக்கும் வந்தான். 4 புள்ளி ப்ராஃபிட்லேயே வந்தான். ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் கொண்டு போய் க்ளோஸை கொண்டு போய் மேலே கொண்டு போய் வச்சிட்டான். இது இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறது தான் தேவையில்லாத வேலைன்னு சொல்கிறது. ஃபஸ்ட்டு டைமே வந்து நம்ம வெளியில் வந்தெல்லாம் இல்லை, நெக்ஸ்ட் கேண்டில் இப்படி போயிட்டு வந்துட்டு கீழே உள்ளே வரும்போது நம்ம என்ன பண்ணலாம்? இதுதான் அடுத்த செல்லிங் லெவல் அப்படின்ட்டு இதுக்கு உள்ளே வரும்போது நம்ம வந்து எக்ஸிட் பண்ணிக்கிறதா நல்லது. ஏன்னா அடுத்த செல்லிங் லெவல் இதுதான். அடுத்த தடவை திரும்ப ப்ரைஸிங் வந்ததுன்னா நம்ம வந்து செல் பண்ணிக்கலாம். இந்த தடவை மேலே போயிட்டு கீழே வந்தானா ஒழுங்காக வந்து நம்ம அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கிறது தான் நல்லது, புத்திசாலி தான். அப்போ மேலே கண்டினியூஸாக போயிட்டு இந்த ப்ரைஸு என்ன பண்ணிருக்குன்னா, இந்த லோ இருக்குது, இங்கேருந்து வந்து அதாவது நல்லா மேலே போயிட்டு ஒரு புல் பேக் இவ்வளோ வந்திருக்கிறான், நல்லா மேலே போயிட்டு புல் பேக் இவ்வளோ வந்திருக்கிறான், நல்லா மேலே போய் புல் பேக் இவ்வளோ வந்திருக்கிறான், திரும்ப கூட நல்லா மேலே போயிட்டு புல் பேக் இவ்வளோ தூரம் வந்துட்டு திரும்பவும் மேலே போகும்போது போகல. பேங்க் நிஃப்டியில் என்ன சொன்னேன்? அந்த சினாரியோ தான் பார்த்துட்டே இருக்க சொன்னேன். என்ன பண்ணுறான். நல்லா இந்த மாதிரி மேலே போகும்போது என்ன பண்ணுவான்? நல்லா வால்யூமோடு போவாங்க, போயிட்டு தான் ரிவர்ஸ் ஆவான். இந்த ரிவர்ஸிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது இங்கே செல்லர்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க பாருங்கள், இங்கே எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. அதாவது இங்கே வரைக்கும் போன ப்ரைஸை இவ்வளோ தூரம் கொண்டு வந்துருக்குறாங்க, இங்கே வரைக்கும் வந்த ப்ரைஸை இவ்வளோ தூரம் தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போது இங்கேருந்து இவ்வளோ ஃபைட் தான் கொடுத்துருக்க முடியுது. இங்கே வந்து பாருங்கள், இங்கே போன ப்ரைஸை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து ஃபைட்டை வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆக்கியிருக்கிறாங்க. அது கொஞ்சம் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது. திரும்பவும் மேலே வரும்போது என்ன பண்ணுறாங்க? எக்ஸாக்டாக அந்த லெவல்லேருந்து அடித்து நவுத்தி கீழே கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஓகே, மேலேருந்து கீழே வந்த ப்ரைஸ் கூட நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஹையை கட் பண்ணால் போயிருப்பான். பட் ஆனால் இந்த ஹைக்கே வரல, வராமல் மறுபடியும் கீழே வந்துட்டு திரும்ப வரும்போது இந்த ஹைக்கு வரணும், வந்துட்டான். அப்பப்பா வந்துட்டானே, அப்போ கீழே போனானே இந்த தடவை லோ வைக்க மாட்டானோ, நம்ம ஒரு ட்ரேடை அட்டன் பண்ணி பார்த்தலாமா? அட்டன் பண்ணிங்கன்னா அடுத்தது வந்து இங்கே வந்துருக்கிறான், சின்ன புல் பேக்கே மேலே வந்துட்டான். இந்த லெவலில் கட் பண்ணிட்டானா? கட் பண்ணால் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டான், பட் ஆனால் கட் பண்ணிட்டான். கட் பண்ணி எங்கே போயிட்டான்? ப்ரீவியஸாக இந்த லெவலில் இருக்குது, அவ்வளோதான் நம்ம டார்கெட்டே, அவ்வளோதான். அப்போ இந்த லெவல்லேருந்து என்ன பண்ணான்? இந்த ஜோன்லேருந்து திரும்பவும் அங்கேயே வந்துட்டான், இங்கேருந்து இங்கே வந்தான். இதுதான் நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஷன். இங்கே நம்மளுக்கான ஐடியாவே இல்லை. ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கான், பிரேக் ஆகிட்டான்னு வேணால் சொல்லலாம், வால்யூமோடு போனால் பிரேக் ஆகிட்டான்னு சொல்லலாம். பட் ஆனால் ஐடியா இல்லை. சின்ன புல் பேக்கு, நல்ல செல்லர்ஸோட ப்ரெசன்ஸ் இங்கே இருந்தது, என்ட்ரி எக்ஸிட்டு நேராக கீழே வந்துட்டான். எங்கே வந்தான்? இந்த ப்ரீவியஸாக இந்த இடத்துல நின்னானோ அந்த இடத்துக்கே வந்துட்டான். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு சினாரியோ சொன்னேன் நான். அதன்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே போச்சு, இந்த லெவலில் கட் பண்ணால் மேலே போயிட்டான். இந்த லெவலில் என்ட்ரி எக்ஸிட் ஏற்கனவே ரிஜெக்ட் ஆகிருக்கிறான்ல, மேலே போய் க்ளோஸ் வச்சானா எக்ஸிட், அவ்வளோதான், லாஸை புக் பண்ணிக்க வேண்டியதான். போவே இல்லையே. இந்த இடத்துல இந்த கேண்டில் இவ்வளோ வேகமாக மேலே போயிருக்கான், போனால் ரைட்டு, இதை தாண்டல பாருங்கள், அப்படியே கீழே எங்கே வந்தால் ப்ரீவியஸ் லெவலுக்கே வந்து எக்ஸாக்டாக வந்துட்டு திரும்ப ரிவர்ஸும் ஆயிருக்கு. கடைசியாக அந்த பையெல்லாம் நம்ம ட்ரை பண்ண மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கேண்டில் பை கேண்டிலாக நீங்கள் வந்துட்டு ட்ரேடை வந்து இப்போவே எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அதை வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். எங்கே போய் க்ளோஸ் வைக்கிறான், எவ்வளோ தூரம் போய் கரெக்டாக ரிஜெக்ட் ஆகிறான்,
நீங்கள் ஒரு கெஸ் பண்ணுறீங்க, அந்த கெஸ் வந்து நடக்குதா அப்படிங்கிறத வந்து நீங்கள் திரும்ப 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 பயிற்சி பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணும். அப்போ நிஃப்டி வந்து எங்கே இருந்து நிஃப்டியில் நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. என்ன அப்படின்னா எந்த இடத்துல வந்து ட்ரேட் ஆகிட்டே இருக்குது, 25,900 26,000 மேலே இருக்குது. அப்போ இங்கே போயிடுவான்னு தெரியாது காலையிலேயே நம்மளுக்கு. இங்கே இருந்தால் கூட ரிஜெக்ட் ஆகிருக்கலாம்ல, ஒரு வேளை இங்கே செல் பண்ணோம் இப்படியே வந்திருந்தானா. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், 25,900 அப்படிங்கிற கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன். 25,900 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, ப்ரீவியஸ் லெவல் இங்கே இருக்குது, சப்போர்ட் லெவலு. அந்த லெவலுக்கு உள்ள ஜோனுக்குள்ளார வந்துருக்கிறான். பட் ஆனால் இந்த லெவல் வரைக்கும் வரல. அப்போ இதோடைய லெவல்னு பார்த்தீங்கன்னா 107 எது வரைக்கும் வந்திருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா 112க்கு வந்துட்டே போய்ட்டு. சரிங்களா? அப்போ இது வந்து நம்மளுக்கு செட் ஆகாது. அதுவும் ஃபஸ்ட்டு கேண்டில் எடுக்கவே மாட்டோம். மேலே வரைக்கும் போனால் எங்கேருந்து ரிஜெக்ட் ஆகணும், இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகணும், ஆயிருக்கிறான். பட் ஆனால் மேலே இன்னும் போயிட்டான். அப்போ இங்கே எக்ஸாக்டாக அந்த லெவல்லேருந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ரிஜெக்ட் ஆகிட்டானா நம்ம செல் பண்ண மாட்டோம். ஆப்ஷனு செல்லராக இருந்தீங்கன்னா நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆப்ஷன் பையர்ஸுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ நம்ம எதுக்காக வெயிட் பண்ணுறோம், இன்னைக்கு லோக்கு வந்தானா பை, வாடா பார்த்துருவோண்டா வாடா வாடான்னு வெயிட் பண்ணிட்டதுன்னா எங்கே வந்தான், வரலையே, மேலே போயிட்டானே. திரும்பவும் கீழே வந்தானா பை பண்ணுவோமா, வாடா இந்த தடவை நான் பை பண்ணுறேன்னா 3 மணி ஆகிடுச்சு, போடா அப்படின்ட்டு விட்டு போயிட வேண்டியதான். நிஃப்டி ஆப்ஷனு இன்றைக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ இங்கே இந்த சீக்வன்ஸில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபால் ஆச்சு. இந்த லெவல்லேருந்து ரெக்கவரி கொஞ்சம் கொடுத்த மாதிரி இருந்தான். அதாவது டிஸ்கவுண்ட், உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்தான், திரும்ப அந்த செல்லை வந்து கண்டினியூ பண்ணி கீழே கொண்டு போனான். டிஸ்கவுண்ட் கொஞ்சம் கொடுத்தான், திரும்ப அந்த செல்லை கண்டினியூ பண்ணி கீழே கொண்டு போனான். இந்த தடவை டிஸ்கவுண்ட் வந்து ஈக்குவல் லெவலுக்கு வந்துருச்சு. அப்போ நீ கீழே போக மாட்டியாடா அப்படின்னு நீங்கள் அவன்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கும்போதே அவன் எக்ஸாக்டாக அந்த லெவல்லேருந்து மேலே வந்தான். சின்ன புல்பேக்கு மேலே இந்த லெவலை கட் பண்ணியே போயிட்டான். அப்போ அடுத்து இதுதான் டார்கெட் நம்மளுக்கு. டார்கெட்டுக்கு அழகாக வந்தானா, இதையும் தாண்டி போனான்னா எது டார்கெட்டு, இதுதான் டார்கெட் மேலே. அங்கே போல் ஈக்குவலாக அப்படியே இந்த லெவலையே அப்படியே நின்றுட்டு இருந்தான். இங்கேயும் அதே மாதிரி தான் நின்றுட்டு இருந்தான், ஈக்குவலாகவே நின்றுட்டே இருந்தான். பட் ஆனால் என்ன பண்ணியிருக்கிறான், இந்த ஹை வந்து இப்படியே வந்து மேலே போய் அப்படியே போயிட்டான். இங்கே என்ன பண்ணியிருக்கிறான், இங்கே அந்த மாதிரி பண்ணலை. இங்கே நல்லா வேகமாக இங்கெல்லாம் வால்யூமே இல்லை பாருங்கள். இங்கே எவ்வளோ வால்யூம் இருக்குது. திரும்ப மேலே போய் திரும்ப நல்லா கீழே வந்தான், திரும்ப மேலே போயிட்டு திரும்ப நல்லா கீழே வந்தான். இந்த தடவை மேலே இது வரைக்கும் போயிருக்குது, ஆனால் கீழே நல்லாவே போய் க்ளோஸ் வச்சிட்டான். ஸோ சினாரியோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்து நீங்கள் வந்து ட்ரேடை அட்டெம்ப்ட் பண்ணலாம். இதெல்லாம் எப்போ பண்ண முடியும்னா 4 மாதம் நீங்கள் இதில் நல்லா பார்த்துட்டு இருந்து அதுக்கப்புறம் தான் வந்து இன்பிட்வீனில் நீங்கள் வந்து ட்ரேடை ட்ரை பண்ணணும். இல்லைனா எக்ஸ்ட்ரீம் லெவல் தான். நீ மேலே வா இல்லைனா கீழே வா, அப்போ தான் நான் ட்ரேட் பண்ணுவேன், இல்லைனா நான் பார்த்துட்டு தான் இருப்பேன், ட்ரேடே பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு வைராக்கியமாக இருந்துட வேண்டியதான். சரி, கால் ஆப்ஷன்லேயே உங்களுக்கு அதான் வாய்ப்பு கொடுத்துருக்கானா, புட் ஆப்ஷனில் என்ன வாய்ப்பு கொடுத்துருக்கான், ஒரு வாய்ப்பும் கொடுக்கல. புட் ஆப்ஷனு ஒன்றுமே கொடுக்கல. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ட்ரை பண்ணியிருந்துக்கலாம். 72 அப்படிங்கிற ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கீழே போய் க்ளோஸ் வச்சான், ஒரு 10 புள்ளியை வந்து லாஸ் பண்ணியிருப்போம், அதோடு வந்து எந்திரிச்சு வெளியே போயிருந்துருப்போம். அப்போ நிஃப்டி ஆப்ஷன்ஸில் நம்மளுக்கான வாய்ப்பு இல்லை. நிஃப்டி ஃபியூச்சரில் நல்லாவே ஆப்ஷன் இருந்தது, ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நிறையவே ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தான். பேங்க் நிஃப்டி போத் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ரெண்டுத்துலேயுமே வந்து உங்களுக்கான வாய்ப்பை கொடுத்துருந்தான். சரி, சென்செக்ஸ் நேற்றே ஒன்றுமே நடக்கலை. நேற்று என்ன நடந்தது, ஒன்றுமே நடக்கலை. இன்றைக்கும் ஒன்றும் நடக்கலை, சும்மா அப்படியே ஜாலியாக. ஏன் அப்படின்னா இங்கே நல்லா மூவ் பண்ணி மேலே வரைக்கும் வந்துட்டான். இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறானா, என்னன்னே ஒன்றும் புரியல, சும்மா அப்படியே வந்து சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ கிட்டத்தட்ட நிஃப்டியை ஃபாலோ பண்ணி தான் வந்து சென்செக்ஸை வந்து போயிட்டு இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். கொஞ்சம் பெருசு பண்ணி இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ உங்களுக்கு அந்த சீக்வன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து தெரியும். ஓரளவுக்கு வந்து பெஸ்ட்டாக வந்து சீக்வன்ஸ் இருக்குது. இவன் என்ன பண்ணான், பெரிய கேண்டில் தான் இல்லைன்னு சொல்ல, பட் ஆனால் இவன் பொறுமையாக எப்படியே வந்திருந்தான்னா இந்த இடத்துல பை பண்ணியிருக்கலாம். பேங்க் நிஃப்டி பண்ணமே அந்த மாதிரி வரலையே, வராமலேயே அப்படியே மேலே போயிட்டானே. அப்போ இந்த இடத்துல செல் பண்ணியிருந்தானா அடுத்த கேண்டில் போய் க்ளோஸ் வைக்கும்போது எக்ஸிட் பண்ணி தான் அவனை, வேறு வழியே இல்லை.
அப்போ இந்த சீக்வன்ஸை பார்த்தீங்கன்னா கீழே வரைக்கும் வந்தது ப்ரைஸு, மேலே போக முடியாமல் அதே லெவலுக்கே வந்தான், மேலே போக முடியல. ட்ரை பண்ணி பார்த்துருந்துக்கலாம். அதாவது அப்படியே ஆப்ஷனில் போயிட்டு சொல்கிறேன். அப்போ இந்த லெவலில் இருக்குது. இங்கிருந்தும் வந்து விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2 வாய்ப்பு கொடுத்தான் இன்னைக்கு. நெக்ஸ்ட் டைம் வந்து இங்கே வரும்போது வாய்ப்பு இருந்தது, ஆனால் டைம் ஆகிடுச்சு. இதிலோ இங்கே வரைக்கும் வந்துட்டு மேலே போய் கீழே வந்தான். ஏன்னா இன்னைத்திலோ இங்கே இருக்குது. இங்கே வந்திருந்தான்னா நம்ம இந்த தடவையே ட்ரை பண்ணிடலாம் கால் ஆப்ஷன். சரி, ஏதோ ஒரு ஆப்ஷனை வந்து என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் அப்படின்னா 84,900 எடுத்திங்கன்னா சென்செக்ஸில் வந்து என்ன நடந்ததுன்னு பாருங்கள். 84,900 கால் ஆப்ஷன் எக்ஸாக்டாக ஃபஸ்ட்டு கேண்டில் கீழே வரைக்கும் நேற்று லோ இருக்குது பாருங்கள், அதையும் தாண்டி கீழே போயிட்டு மேலே வந்து க்ளோஸ் வச்சிட்டான். அப்போடா 2வது கேண்டில் வந்ததுன்னா நான் கண்டிப்பாக எடுத்துருந்துருப்பேன். 2வது கேண்டில் வரலன்னா என்ன பண்ணுவான், கம்முன்னு விட்ருவோம். மேலே வரைக்கும் போயிட்டானா இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆவானான்னு பார்த்தீங்க, ரிஜெக்ட் ஆகலை. எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போனால் ரிஜெக்ட் ஆனால் கீழே வந்துட்டான். கீழே வந்தால் ஒழுங்காக இது வரைக்கும் வந்திருந்தானா ட்ரேட் எடுத்துருந்துக்கலாம். 400ன்னு வந்தால் எடுத்துருந்துக்கலாம். 420லேருந்தே மேலே மறுபடியும் போயிட்டான். எங்கே போயிட்டான், அதே இடத்துக்கு போயிட்டான். இந்த தடவை கீழே வரும்போது கரெக்டாக வந்துட்டான், 400க்கு வந்துட்டான். ஆனால் டைம் ஆகிடுச்சு, அதனால் நோ ட்ரேட். சென்செக்ஸில் நிஃப்டியில் 2த்துலேயுமே வந்து நோ ட்ரேட். நிஃப்டி ஃபியூச்சர்ஸில் மட்டும் ட்ரேட் நல்லா இருந்தது, ஆப்ஷன்ஸில் ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி நாட்கள் வந்து இருக்க தான் செய்ய, வேறு ஒன்றும் பண்ண முடியாது. பேங்க் நிஃப்டி நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்பு வந்து கொடுத்தான். நிஃப்டி சென்செக்ஸ் வந்து நீங்கள் வந்து ட்ரேடு ஆப்ஷன்ஸில் வந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான வாய்ப்பை கொடுக்கல. சீக்வன்ஸ் பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து பயிற்சியை வந்து எடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா சேனல் ஆரம்பித்தே வந்து 9 மாதம் தான் ஆகுது. அதுலேயும் வந்து 3 மாதம் யாரும் பார்க்கல. மார்ச் மாதத்தில் 500 பேர் தான் வந்து ஃபாலோ பண்ணிங்க. இந்த கான்செப்டே நான் வந்து ஏப்ரல் மேக்கு மேலே தான் சொல்ல ஆரம்பித்தேன். அப்போ ஒரு 3-4 மாதம் தான் ஆயிருக்குது. அதனால் பயிற்சி யாருமே முடிச்சிருக்க மாட்டேங்கன்னு நான் நம்புகிறேன். அதனால் பயிற்சி பண்ணி சீக்வன்ஸில் ட்ரேட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ட்ரிக்கியாக இருக்கும். அதனால் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கே நீங்கள் வெயிட் பண்ணி வந்து ட்ரேட்ஸை எப்போவுமே வந்து எடுக்க பாருங்கள். சரி, மிட் கேப்பில் இவ்வளோ நடந்தது. சரி, மிட் கேப்பில் என்ன நடந்தது? மிட் கேப்பு அதான் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி வந்து என்ன பண்ணணும், மிட் கேப்பு அவன் இந்த மாதிரி எக்ஸ்பேண்டிங் சேனல் பேட்டர்னில் போயிட்டு இருக்கான். நம்ம இங்கே இருக்கும்போது பேசினோம், அவன் வந்து எக்ஸ்பேண்டிங் சேனல் பேட்டர்னில் இருக்கிறான். மேலே போனான்னா டார்கெட்டு இந்த சேனலோடைய டாப்புக்கே போயிடுவான் அப்படின்னு என்ன பண்ணிட்டு இருக்கிறான், கண்டினியூஸாக மேலே போகிறான். 12,950 12,950லேருந்து எங்கே போயிருக்கான், 12,300க்கு போயிட்டான். ஒரு 13,500 அதை இந்த லெவலில் இருக்கு பாருங்கள். இந்த லெவலுக்கே கண்டிப்பாக வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த லெவலுக்கு போனான்னா எதனா ஒரு ரிஜெக்ஷன் வந்து இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. 1 ஹவரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் பார்க்கணுங்கிறது. நல்ல மூவ் ஆச்சா, புல் பேக் வந்துருக்கானா, நல்ல மூவ் ஆச்சா, புல் பேக் கொஞ்சமாக வந்துருக்கானா, ஓரளவுக்கு தான் மூவ் இருக்குது. இந்த பையிங் எந்தூசியாசம் பார்த்தீங்களா, இங்கேருந்து பை பண்ணு, பை எல்லாம் வாங்க, எல்லாம் வா 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 பை பண்ணு மேலே வரைக்கும் போச்சு. மறுபடியும் வந்து பை பண்ணு. இந்த தடவை யாரும் சொல்ல மாட்டுறாங்க, கொஞ்சமாக போயிருக்கிறான், இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறான். இது வந்து சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம். பை பண்ண மேலே போயிருக்கு, பை பண்ண மேலே போயிருக்கு. இங்கே யாருமே எதுவுமே சொல்லவே இல்லை. அப்போ என்ன பண்ணா, கீழே வந்துட்டான். இது வந்து சரியாக படலை. அதனால் இதுக்கப்புறமா வந்து பை ட்ரேட் எடுக்கணுன்னா கூட நீங்கள் சப்போர்ட்டுக்கு வரும்போது நீங்கள் வெயிட் பண்ணியிருந்து எடுக்கிறது நல்லது. அப்போ லெவல்ஸு இதுதான் லெவலு, இந்த லெவலில் போய் தொட்டுருவானா, தொட்டுட்டு கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதா தெரியல. நாளைக்கு கடை ஓப்பன் பண்ணானா தான் தெரியும். ஆனால் இப்போதைக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி வாய்ப்பு இருந்ததுன்னா பயன்படுத்திக்கிங்க, அவ்வளோதான். என்ன வாய்ப்பு, முதல் கேண்டிலே வந்து ஜோனுக்குள்ளார வந்துச்சு. நேற்று எந்த இடத்துல வந்து சப்போர்ட் எதிர்ந்தோ அந்த இடத்துக்கே வந்தது. அடுத்த கேண்டல்லேருந்து அப்படியே கண்டினியூஸாக மேலே போயிட்டான். இப்படி கண்டினியூஸாக மேலே போனான்னா என்ன பண்ணுவான், பிரேக் பண்ணி கீழே வருவான். இதுதான் நம்ம எவ்வளோ நாளாக பார்த்தது. பட் ஆனால் வால்யூமோட பிரேக் ஆகி மேலே போயிருக்கிறான். இது ஏன் இந்த வால்யூம் இந்த இடத்துல பில்டப் ஆச்சு? அப்படியே போனீங்க அப்படின்னா ஆல் டைம் ஐ தான். இந்த ஆல் டைம் ஐக்கு மேலே போனதுனால டக்குன்னு வால்யூம் பில்டப்பில் மேலே போச்சு. மேலே போய் அப்படியே அங்கேயே நின்றுட்டான். இந்த லெவலை கடைசி வரைக்கும் பிரேக் பண்ணல. 13,268 அப்படிங்கிற இந்த லெவலை அவன் பிரேக் பண்ணவே இல்லை.
300 வரைக்கும் கூட போனான். பட் ஆனால் கீழே வந்தால் அவன் பிரேக் பண்ணவே இல்லை. சந்தேகமாக இருக்குது. வால்யூம் இல்லை. சார்ட்டை பார்த்தோன்னா வந்து அந்த பையிங் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப கம்மியான மாதிரி இருக்குது. கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். நாளைக்கு கடை ஓப்பன் ஆகட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரேடை வந்து யோசித்து பொறுமையாக வந்து பண்ண ஆரம்பிங்க. அப்போது மிட் கேப்புக்கு அப்புறமா வந்துட்டு மிட் கேப்புடைய எதனாச்சும் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தான். என்ன வாய்ப்புன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, முதல் கேண்டில் இவ்வளோ பெரிய கேண்டிலாக இருக்கா. நான் என்ன சொல்லியிருக்கேன், அப்படியே அரைச்சிக்கிட்டே அப்படியே பொறுமையாக வருவான். வந்தானா நீங்கள் அட்டன் பண்ணிடலாம் ட்ரேடை. சரியா? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா கீழே இப்படி வருவான், இல்லைனா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா மேலே இப்படியே பொறுமையாக போவான். அந்த ட்ரேடை அட்டன் பண்ணிடலாம். செல்லு அது எந்த சார்ட்டாக இருந்தாலும் சரி. அப்போ கீழே வரைக்கும் வந்தானே, என்ன லெவல் இது? கிட்டத்தட்ட 108 எங்கே வரைக்கும் போயிருக்கிறான். அந்த ப்ரீவியஸ் ஹை இங்கே இருக்குது பார்த்தீங்களா, 153. எது வரைக்கும் நம்ம வந்து டார்கெட்டாக வச்சுப்போம்? இந்த பாடி க்ளோஸ் தான், கேண்டில் க்ளோஸ் தான் நம்மளுக்கு டார்கெட். 145 எங்கேருந்து 108லேருந்து 110லேருந்துன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அருமையான ட்ரேடு மிட் கேப்பில். அதுக்கப்புறமா அவன் அங்கே வரலைங்க. அவன் வரல. அதே மாதிரி இந்த லெவலை வந்து அவன் வந்து கட் பண்ணவே இல்லை. மேலே போகிறான், கீழே வர்றான், இந்த மாதிரி ட்ரெண்டு பண்ணிகிட்டு இருந்தான். இந்த ட்ரெண்டை வால்யூமோட பிரேக் ஆச்சு. மேலே நல்லா இதுதான் டார்கெட், ஃபஸ்ட் டார்கெட்டு. ரெண்டாவது டார்கெட் இங்கே தான் இருக்குது. அவன் இந்த ஐக்கே போயிட்டான். சரியா? ஸோ இதுக்குள்ளார ஒரு ரொம்பவே கம்மியான மூவ்மெண்ட்டு தான். பட் ஆனால் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து மூவ் ஆச்சு. இங்கேருந்து உங்களுக்கு இந்த வாய்ப்பும் கொடுத்தது, இந்த இடத்துல வந்து இப்படி ட்ரெண்ட் ஆகி பிரேக் ஆகி வால்யூமோட போய் அடுத்த வாய்ப்பும் வந்து கொடுத்தான். 2 வாய்ப்பு கொடுத்தான். அதே சமயத்தில் நீங்கள் மிட் கேப் வந்து இதில் பார்த்தீங்க, செப்டம்பர் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜோனுக்குள்ளார வந்துட்டு போனோன்னா அவன் பாட்டுக்கு வந்து மேலே போனான். ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கானே, இவன் வந்துருவானோ அப்படின்னு நினைக்கும் போது வந்து நல்ல வால்யூமோட மேலே போயிருந்து சப்போர்ட் எடுத்தான். திரும்ப அந்த இடத்துக்கு வந்தோம். ஒரு தடவை சப்போர்ட் எடுக்கும்போது நமக்கு தெரியாது. 2வது தடவை சப்போர்ட் எடுக்கும்போது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். 3வது தடவை ட்ரை பண்ணலாம். 4வது தடவை கொஞ்சம் யோசனை பண்ணி ட்ரை பண்ணலாம். ஏன்னா கட் பண்ணாலும் கட் பண்ணிடுவான், சொல்ல முடியாது. இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்து பையிங் இன்ட்ரெஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரேட்லாம் அட்டன் பண்ணலாம். ஸோ மிட் கேப் நிஃப்டி. ஃபின் நிஃப்டி புரியாத புதிராக வந்து ஏதோ வந்து ட்ரேட் ஆகிட்டே இருக்கிறான். இன்றைக்கி வர எக்ஸ்பைரின்னு நினைக்கிறேன். ஆமாம், இன்றைக்கி எக்ஸ்பைரி. ஃபின் நிஃப்டி ஓப்பன் பண்ண உடனே வந்து மேலே போனான். மேலேருந்து திரும்ப கீழே பொறுமையாக வந்தான். அந்த லெவலுக்கே வந்தான் பார்த்தீங்களா? அந்த லெவல்லேருந்து எக்ஸாக்டாக இன்னைக்கு ஐக்கே போனான் பார்த்தீங்களா? அங்கேருந்து திரும்ப வந்து கீழே வந்தான். இந்த லெவலுக்கு வரல, ரொம்ப பக்கத்தில் வந்திருக்கிறான். 875 இது வந்து 880 ஒரு 5 புள்ளி தான். ஓகே தான், அக்செப்டட் தான் இது. அப்போ இங்கேருந்து திரும்ப வந்து மேலே போக ட்ரை பண்ணியிருக்கேன். இன்னி இந்த ஐ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ரொம்பவே பக்கத்தில் போயிட்டு திரும்ப அங்கேருந்து வந்து கீழே வந்துட்டான். இன்னைக்கு இந்த டே லோவுக்கு வந்துட்டு திரும்ப இன்னைக்கு இந்த டே ஐக்கு போய் அதுக்கும் மேலே வந்து ஷூட்டப் ஆகி மேலே வரைக்கும் போயிருக்கிறான். போயிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே வந்துருக்கான். இதெல்லாம் வந்து வால்யூம் தான், சும்மா போட்டு அதாவது ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. மேலே போச்சு அப்படின்னா ஏதாச்சும் வந்து செல் ட்ரேடு, லிக்விடிட்டி கிராப்லாம் வந்து இந்த மாதிரி டக்குன்னு சடனாக போய் அதெல்லாம் கிராப் பண்ணிட்டு மொத்தமாக வந்து கீழே வந்துடும். ஸோ இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. ஏன் மேலே போயிட்டு கடைசியாக ஏன் லிக்விடிட்டி கிராப் பண்ணணும்? அவசியமே இல்லாமல். சென்செக்ஸை பார்த்தா மிட் கேப்பு சந்தேகமாக இருக்குது. சென்செக்ஸு மூவே ஆகலை. நிஃப்டி எல்லாமே கன்சால்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ரேஞ்சுக்குள்ளார மார்க்கெட்டை வந்து போயிட்டு இருக்குது. நாளைக்கு எதனா சம்பவம் இருந்தாலும் இருக்கும். கொஞ்சம் பார்த்து பொறுமையாக வந்து கொஞ்சம் மார்க்கெட்டை விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரும்போது ட்ரேட் எடுங்க. அதுதான் கரெக்டான இதுவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே. இன்றைக்கி ஃபியூச்சரில் 877லேருந்து எங்கே போச்சு? 970 வரைக்கும் போச்சு. கிட்டத்தட்ட 100 புள்ளிங்க. அப்படியே மேலேருந்து கீழே 100 புள்ளி கீழேயும் வந்துட்டான். கீழேருந்து திரும்ப ஒரு 70 புள்ளி வரைக்கும் மேலேயும் போயிட்டான். ரொம்பவே பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து அந்த சினாரியோ பார்த்தீங்களா? கீழே வரைக்கும் வந்தது டிஸ்கவுண்ட்டு, கீழே வரைக்கும் வந்தது டிஸ்கவுண்ட்டு, கீழே வரைக்கும் வந்தது டிஸ்கவுண்ட்டு, கீழே வரைக்கும் வந்தது டிஸ்கவுண்ட்டு. இந்த டிஸ்கவுண்ட்டு போய் டச் பண்ணலை. பட் ஆனால் நெக்ஸ்ட் டைம் கீழே வரும்போது வைக்கலை புதுலோ.
இந்த தடவை போகும்போது இந்த லெவலை கட் பண்ணி மேலே போயிட்டான், வால்யூமோட போனானாலே அடுத்த டார்கெட்டுக்கு போயிடுவான் கண்டிப்பாக. அதுக்கு அடுத்த டார்கெட் இங்கே இருக்குது, டச் பண்ணாலும் விழுந்துட்டான் பாருங்க. அப்போ இங்கே வந்து என்ன ஆயிடுது, ட்ரெண்டு இங்கேருந்து அப்படியே பொறுமையாக ட்ரெண்டாகி போயிருக்கான். இதுவும் அதே தான், போயிருக்கான் டிஸ்கவுண்ட்டு, போக முடியல டிஸ்கவுண்ட்டு, லைட்டாக போயிருக்கிறான், அப்புறம் அப்படியே வந்து விழுந்து நல்லாவே வந்து கீழே வந்துட்டான். எவ்வளோ பெரிய கேண்டில் இருந்தாலும் சரி, அதோட க்ளோஸுக்கு வெயிட் பண்ணோம் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த க்ளோஸ் தான், இதுதான் விஷயம். பட் ஆனால் இது ரொம்ப பெருசாக போயிடுச்சு. என்னென்னா எவ்வளோ பெருசாக போனாலும் சரி பயப்படாமல் வந்து உட்காந்துருக்கிற அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும். 100 புள்ளி உங்களுக்கு அகேன்ஸ்டாக போய், அதை ஸ்ப்ளிட் செகண்டில் சொல்கிறேன், 100 புள்ளி உங்களுக்கு அகேன்ஸ்டாக போய் ப்ராஃபிட்லேயும் வந்து உங்களுக்கு வந்து க்ளோஸ் பண்ணதுன்னா பார்த்துங்க. இங்கேயும் அதே தான் நடந்தது. மேலே கொஞ்சம் அதிகமாக போயிருக்குது, கீழே கொஞ்சம் கம்மியாக தான் போயிருக்குது. இந்த லெவல் இதுதான் லெவலு. இந்த லெவல்லேருந்து இவ்வளோ தூரம் கீழே போகிற மாதிரி போயிட்டு உள்ளே வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணியிருக்குது. ஸோ அதனால தான் எப்போவுமே வந்து கேண்டில் க்ளோஸுக்காக வெயிட் பண்ணுங்கன்னு நான் வந்து அடிக்கடி வந்து சொல்கிறது உண்டு. என்ன காரணம்னா இதுதான், இந்த மாதிரி நிறைய பார்த்ததுனால சொல்கிறேன் நான். எங்கே வந்தது ஃபின் நிஃப்டி நீங்கள் எக்ஸ்பைரியில் ரொம்பவே வந்து அப்படியே வந்து கீழே அவன் பாட்டு வந்து கால் ஆப்ஷன் வந்து வந்துக்கிட்டே இருந்தது. இந்த ப்ரீவியஸ் லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரீவியஸ் லோ தொட்டானா மேலே போயிடுவான்னு பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன பண்ணியிருக்கிறான், தொடாமலேயே வந்து மேலே போக ஆரம்பித்தான். அப்புறம் நெக்ஸ்ட் டைமு வந்து தொட்டுட்டான். 14ன்னு நினைக்கிறேன், 14 இருக்கும்போது டக்குன்னு ஒரு ஸ்பைக் எங்கே போயிடுச்சு, 185க்கு. ஃபியூச்சரில் பார்த்தாலும் அந்த ஸ்பைக்குக்கு இவ்வளோ பெரிய மூவ். 15லேருந்து எங்கே போயிருக்கான், 175 போயிருக்கான். இதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட் மூவ். இதெல்லாம் ட்ரேட் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னா, நீங்கள் சப்போர்ட்டில் நீங்கள் ஒரு வேளை ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுடைய டார்கெட்டை இங்கே வச்சுருந்துருப்பீங்க, இல்லைனா அடுத்து இங்கே வச்சுருப்பீங்க, அடுத்த மேக்ஸ். இந்த டார்கெட் வந்து போகுமாங்கிறது வந்து தெரியாது, எல்லாம் லக்கு தான். எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா என்றைக்காவது ஒரு நாள் போகும். அந்த மாதிரிலாம் ட்ரேடு பண்ணவே கூடாது. போகும் அப்படின்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சால் தான் எடுக்கணும், இல்லைனா வந்து ட்ரேடு எடுக்கவே தேவையில்லை. ஏன்னா அடுத்தடுத்து நிறைய ட்ரேடு கொடுத்துக்கிட்டே இருக்கான். எதுக்கு போயிட்டு இந்த மாதிரிலாம் வந்து ட்ரேட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ட்ரேட்லாம் வந்து பண்ணவே கூடாது. சப்போர்ட்டுக்கு வந்தாங்க, நான் எடுத்தேன், இந்த இடத்துக்கு வந்தால் நான் க்ளோஸ் பண்ணிக்கலான்னு டிபி போட்டு வச்சுருந்தேன். இந்த இடத்துல வச்சேன், டக்குன்னு வந்தான் 15 ரூபாய்க்கு வாங்கினேன், 60 ரூபாய்க்கு கொடுத்துட்டேன், வெரி குட், அவ்வளோதான். ஐயோ நான் கொடுத்ததுக்கப்புறம் இவ்வளோ தூரம் போய்ட்டு நான் வச்சுருந்தேன்னா இவ்வளோ வந்திருக்கேன், அவ்வளோ. அதெல்லாம் வந்து என்னைக்காவது ஒரு நாள் வர்றது. இதுதான் நீங்கள் டார்கெட்டு இல்லைங்க. இந்த டார்கெட்டை விட நான் இந்த டார்கெட் செகண்ட் டார்கெட் வரைக்கும் போகுமா அப்படின்னு வெயிட் பண்ணுறேன், ட்ரை பண்ணலாம், தப்பில்லை. தேர்ட் டார்கெட்டு போகணும்னு வெயிட் பண்ணேன், ஃபோர்த்து டார்கெட், அதெல்லாம் வந்து அப்புறம் தான் போக அப்படியே போவான். இப்படி போயிட்டு இருந்தானு வைங்களேன், அப்போ வேணால் நீங்கள் வெயிட் பண்ணலாம். இந்த ஒரே ஒரு ஸ்பைக்கு போயிட்டு வரோம், நான் இந்த மாதிரி வருமான்ட்டு வச்சுருந்தேன். அன்னைக்கு ஒரு நாள் நான் பண்ணேன், நான் எடுக்கும்போது வந்து இந்த மாதிரி போனால் நல்லா ப்ராஃபிட் வந்தது, அதனால் இன்றைக்கும் வெயிட் பண்ணேன். அந்த மாதிரி நீங்கள் ஒரு 25 தடவை வெயிட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறமா வந்து ஒரே தடவை இந்த மாதிரி போவான். அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரி வந்து ட்ரேட்லாம் வந்து யோசிக்காதீங்க. நம்ம நல்ல ட்ரேடே எடுத்து நல்ல சரியான இடத்துல வந்து கொடுத்து ப்ராஃபிட்டே பண்ணலாம். இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரியா? சரி, ஓகே. ஃபின் நிஃப்டி பார்த்துட்டோம், எல்லா இண்டெக்ஸுமே பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். சம்திங் ராங் என்னமோ வந்து அப்படியே ரொம்பவே வந்து எப்படி சொல்கிறது, ஒரே இடத்துல வந்து ட்ரேட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகுது. இது வந்து அடுத்து வந்து பிரேக் வந்து மேலேயா கீழேயா சந்தேகமாக தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் யோசனை பண்ணி பொறுமையாக மார்க்கெட்லாம் வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறமா வந்து பொறுமையாக இருந்து நிதானமாக இருந்துட்டு ட்ரேட்ஸை வந்து எடுக்க பாருங்கள். சென்செக்ஸோடு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மேலே போயிட்டு இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வருமா, ட்ரெண்ட் லைன் மில் ஆக்ட் ஆஸ் எ மேக்னெட். ஸோ மேக்னெட்டு கண்டிப்பாக இழுக்க தான் செய்யும். நாளைக்கு ஒரு வேளை இப்படி பண்ணால் கூட நாளை கழிச்சுனாச்சும் மேக்னெட்டுக்கு வரும். அப்படி இல்லைன்னா அப்படியே இந்த இடத்த விடாமல் இப்படியே வந்து இந்த இடத்துக்கு வந்து டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அப்போது இந்த ட்ரெண்ட் லைனில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, ஒரு சின்ன ரைஸு, அடுத்த ஒரு மீடியம் ரைஸு, அடுத்த நல்ல ரைஸாக இருக்குது. கீழே வந்ததுன்னா இப்படி போயிட்டு இப்படி வரணும். ஆக்சுவல் சீக்வன்ஸ் இப்படி தான் ட்ரெண்ட் லைனுக்கு. அடுத்த தடவை போகும்போது இந்த ஐயை கட் பண்ணாமல் வரணும். பார்ப்போம் என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு. இந்த வாரம் ஃபுல்லாக இருக்குது, இன்னும் நிறைய நாட்கள் இருக்குது. க்ரூட் ஆயில் சும்மா வந்து பார்ப்போமா. நேற்று வந்து
போயிட்டான் பார்த்தீங்களா. ட்ரெண்ட் லைன் வில் ஆக்ட் as a மேக்னெட். பட் ஆனால் ஒரே பிரச்சனை என்னென்னா இந்த இடத்துல வந்து சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே போயிட்டு அதுக்கப்புறம் மேக்னெட்டை நோக்கி வந்து போயிட்டான். இது வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்களா. இந்த ட்ரெண்ட் லைனுக்கு விட்டுட்டு ப்ரைஸ் வந்து கீழே போச்சு அப்படின்னா திரும்ப ட்ரெண்ட் லைனுக்கே வந்துடுது பார்த்தீங்களா. எங்கேயாச்சும் ஒரு சின்ன ஒரு லூப் ஹோல் கிடச்சிது அப்படின்னா அதில் நீங்கள் பையன்னு ஏறி உட்காந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அவன் ட்ரெண்ட் லைன் பக்கத்தில் போயிடுவான். அட்லீஸ்ட் பக்கத்துலனாச்சும் போயிடுவான். சரியா, 5 மினிட்ஸில் பார்ப்போம் எங்கே வந்து லூப் ஹோல் கிடச்சிருக்குது அப்படின்ட்டு. ஓகே, ஒரு பெரிய ஃபால் ஆகிருக்குதுங்க, பெரிய ஃபால் ஆகிருக்கு. இந்த இடத்துல அப்படியே மார்க்கெட் வந்து நின்றுட்டு இருக்குது. கீழே ஒரு புல் பேக் வந்துட்டு மேலே வரும்போது அந்த ஹைக்கு வர முடியல, கோடு வேகமாக போட்டதுனால மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ ஹையே அந்த ஹைக்கு வர முடியல நெக்ஸ்ட் டைம் வரும்போது. அப்போ என்ன பண்ணுறான், கண்டினியூஸாக ஃபாலோ ஆகிறானா. இந்த கண்டினியூஸாக ஃபாலோ பார்த்துட்டிங்கனாலே நீங்கள் இந்த க்ரீனுக்காக வெயிட் பண்ணுவீங்க. இந்த க்ரீன் வந்தோடனே என்ன நீங்கள் எதிர்பார்க்குறது, இப்படி மேலே போய் அட்லீஸ்ட் இப்படின்னா வரணும். அப்போ இந்த இடத்துல அதுக்கான வாய்ப்பே இல்லை, திரும்ப வந்து கீழே கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல திரும்ப நீங்கள் அதை எதிர்பார்க்குறீங்க, இப்படி மேலே போய் இப்படி கீழே வரணும். இமீடியட்டாக வந்துட்டான், ரைட் ஓகே போங்கடா நான் இன்னும் வெயிட் பண்ணுறேன்டா அப்படின்னு வெயிட் பண்ணால் திரும்ப ஒரு க்ரீன் க்ளோஸ் வந்தது. இந்த தடவை மேலே போய் கீழே வந்தான், சிக்கிக்கிட்டான். கரெக்டாக நடந்ததா, தொடர்ந்து நீங்கள் இந்த இதில் ட்ரேடு எடுத்தே ஆகணும். ட்ரேடு எடுத்ததுக்கப்புறமா வந்து கீழே போய் இப்படி க்ளோஸ் வச்சா நான் என்ன பண்ணுறது அப்படின்னீங்கன்னா ஒன்றும் பண்ண வேணாம், லாஸை புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. சரியா, ஒருவேளை நீங்கள் இந்த ட்ரேடு எடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான லூப் ஹோலை எப்படி வந்து கொடுத்தான் பார்த்தீங்களா. நேற்று சொன்னதோடு சரி இதை பார்க்கல, இப்போ தான் பார்க்குறோம். அப்போ இங்கிருந்து கிளம்புனவன் என்ன பண்ணிட்டான், நேராக ட்ரெண்ட் லைனுக்கே வந்துட்டான் பாருங்க. மார்க்கெட்டு புல்லிஷாக இருக்குதுங்க. மார்க்கெட்டு நல்லா பியரிஷாக இருக்கும்போது செல்லில் இதெல்லாம் ட்ரை பண்ணலாம், செல்லில் ட்ரை பண்ணலாம். மார்க்கெட்டு புல்லிஷாக இருக்கும்போது எவ்வளோக்கு எவ்வளோ கீழே வர்றோன்னா அவ்வளோக்கு எவ்வளோ எதனா லூப் ஹோல் கிடச்சிதுன்னா பை பண்ணோன்னா மேலே போயிடும், அவ்வளோதான். அப்போ இங்கே வந்து இந்த ட்ரேடு வந்து எப்படி வந்து எடுத்து வந்துக்கலாம். இந்த ட்ரேடை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒருவேளை நீங்கள் 2 விதமாக வந்து இதை நீங்கள் பார்க்கலாம். ஒன்று, இந்த இடத்துக்கு வந்துட்டு இப்படி வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்களா. இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்தானாலே கீழே போகிறான். அப்போ வந்தானாலே செல் பண்ணால் கீழே போயிட்டே இருப்பான். ஏன்னா ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி அது பாட்டுக்கு வந்து போய்கிட்டே இருக்கும் மார்க்கெட். புரியுதுங்களா. இந்த ட்ரெண்டு என்னது, செல் ட்ரெண்டு. இந்த செல் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி அப்படியே மார்க்கெட் போயிட்டே இருக்கும். அதை ஒட்டியே நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிடும். அப்போ இதில் வந்து லூப் ஹோல் என்ன பார்ப்போம், இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்த உடனே ஏதா வாய்ப்பு கொடுக்குறானா. சும்மா ட்ரை பண்ணுவோமா, டைம் ஆகிடுச்சா என்னன்னு தெரில. சரி, இதை மட்டும் ட்ரை பண்ணுவோம். ரொம்ப பின்னாடி போயிடுச்சு போல். ஓகே சரி. இப்போ இங்கே என்ன வந்து லூப் ஹோல் கொடுத்துருக்குறான், நம்ம ட்ரெண்ட் லைன் வந்து மேலேருந்து போட்டுடுறோம். இதுதான் வந்து கடைசியாக இருக்கிற ட்ரெண்ட் லைனு. இங்கேக்கான லூப் ஹோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஹிட் அண்ட் ரன் அப்படிங்கிற முறையில் வந்து கீழே அவன் பாட்டுக்கு வந்து போயிட்டான். இப்படி பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல ட்ரேட் எடுத்து வந்துடலாம், எக்ஸாக்டாக எடுத்து வந்துடலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து என்ன நடந்திருக்குது, இதுக்கு முன்னாடி வந்து பொறுமையாக வந்து மேலே வந்தவன் சினாரியோ பாருங்கள். டிஸ்கவுண்ட்டு மேலே போயிருக்கான், டிஸ்கவுண்ட்டு மேலே போயிருக்கிறான், டிஸ்கவுண்ட்டு மேலே போயிருக்கிறான், டிஸ்கவுண்ட்டு. இந்த டிஸ்கவுண்ட் எங்கே வந்துருச்சு, இங்கே வந்துருச்சு லோக்கு. நெக்ஸ்ட் டைம் இப்படி மேலே போகாது அப்படிங்கிறது உங்களுக்கு இதுலேயே தெரியுது பார்த்தீங்களா. இந்த லோக்கே வந்துட்டான் பாருங்க. செல்லு ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் செல் பண்ணோன்னா கீழே போயிட்டு இருக்குது. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறது, இந்த இடத்துல வந்து என்ட்ரி எட்டு எக்ஸிட்னு இங்கே எடுத்தேன், ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அப்போ உடனே வந்து இங்கே எடுத்தேன், இது ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இங்கே எடுத்தேன் இது ஃபெயிலியர், இங்கே எடுத்தேன் இது ஃபெயிலியர், இங்கே எடுத்தேன் இது ஃபெயில். ஏன் என்ட்ரி எட்டு எக்ஸிட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ பார்த்துருங்க. 3 வீடியோ இருக்குது, 3ஐயும் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறமா இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணுங்க. நீங்கள் பாட்டு தன்னை போல் ட்ரை பண்ணிங்கன்னா கஷ்டம், நடக்கவே நடக்காது. சரியா, வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து பொறுமையாக பாருங்கள், நிதானமாக பாருங்கள், கடைசி வரைக்குமே பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஒரு பெரிய ஃபால் இல்லை, க்ரீன் க்ளோஸ் ஆச்சுன்னா அது ப்ரீவியஸாவோ இல்லை க்ரீன் க்ளோஸ்லேயோ வந்துட்டு எது வந்து கடைசி லோன்னு பார்த்து அதை மார்க் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் கடைசி லோ, மார்க் பண்ணி வச்சுக்கிறீங்க. மார்க் பண்ணி வச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்தவுடனே நீங்கள் ட்ரேடை இனிஷியேட் பண்ணிடுறீங்க. ட்ரேடை இனிஷியேட் பண்ணோன்னே கீழே போய் க்ளோஸ் வச்சுட்டான், ஆடா போடா அப்படின்ட்டு. ஏன்னா இந்த செல்லை வந்து இன்னும் கண்டினியூ பண்ணுறானா. இம்மீடியட்டாக க்ரீன் க்ளோஸ் வந்ததா,
அப்போ இந்த இதான மார்க் பண்ணுவீங்க. இதை வந்து நீங்கள் மார்க் பண்ணி எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைமு நீங்கள் லூஸ் பண்ணோன்னா நீங்கள் வந்து மனம் தளராமல் வெயிட் பண்ணி இருந்து இதை எடுத்திருந்தீங்கன்னா என்ன இருக்குது, அடுத்த லெவலு இங்கே, அடுத்து எங்கே வரைக்கும் போயிருது, இவ்வளோ தூரம் வரைக்கும் போயிருக்கோம் மார்க்கெட். இதான் டார்கெட் நம்மளுக்கு. இந்த டார்கெட் ஹாப்பியாக வந்து போயிடும். இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் இதை வந்து லூஸ் பண்ணீங்க, அதை லூஸ் பண்ணதை இங்கேயே வந்து நீங்கள் வந்து எடுத்து வந்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த லெவலு, அந்த லெவல்லேருந்து மறுபடியும் அடுத்த தடவை வந்து மேலே வரும்போது இந்த க்ரீன் கேனில் இந்த க்ரீன் க்ளோஸ் இருக்குது பாருங்கள், அது வரைக்கும் வந்துருக்கிறான். சின்ன புல்பேக். இந்த புல்பேக்கை நீங்கள் பார்த்துக்கிட்டே அப்படியே கூடவே போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா அவன் ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணியிருக்கவே மாட்டான். ப்ரீவியஸ் லோவை எப்போ கட் பண்ணுறானோ அப்போ அடுத்த போய் புது ஹை வைக்க மாட்டான். புது ஹை வைக்கல அப்படின்னாலே ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ண மாட்டான். இது இப்படியே தான் நடக்குது. க்ரீன் க்ளோஸ் வந்துதா இப்போ பேசணும்ல, அதே தான். பெரிய ஃபால் ஆகிட்டே இருந்தது, அதெல்லாம் கடைசியாக வந்து மிகப்பெரிய ஃபால் க்ரீன் க்ளோஸு. எது லோ, இதுதான் லோ. இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் ட்ரேட் எடுத்துருந்தீங்கன்னா என்ன இருந்திருக்கும், மேலே எங்கே வரைக்கும் போனா, மேலே வரைக்கும் போயிரு. யாரெல்லாம் வந்து இந்த வீடியோ எவ்வளோ நேரம் பார்க்குறீங்க தெரியல, என்னோடய ரெகுலர் வியூவர்ஸ் வந்து பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். பட் ஆனால் நீங்கள் கொஞ்சம் வந்துட்டு இல்லை, அது வந்து நான் வந்து பேங்க் நிஃப்டி தான் ட்ரேட் பண்ணுறேன், வேறு எதுவுமே நான் ட்ரேட் பண்ணுறதில்ல, பேங்க் நிஃப்டி பார்த்தோன்னே நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நான் வேறு வீடியோ பார்க்க போயிடுவேன் அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் கற்றுக்க முடியாது. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இந்த சினாரியோ மேலே போனால் கீழே, மேலே போனால் கீழே, மேலே போனால் அடுத்த தடவை கீழே இந்த லெவலில் பிரேக் பண்ணி கீழே போயிட்டான். சரி, இந்த தடவை வந்துட்டு மேலேருந்து கீழே வரும்போது எப்படி வந்திருக்கான்னு பார்த்துக்கலாமா. இந்த இடத்துல ஒரு க்ரீன் க்ளோஸு, ஆனால் இப்படி போய் இப்படி வரல, ரைட், ஓகே. இந்த இடத்துல ஒரு க்ரீன் க்ளோஸு, இதுதான் வந்து லோ, ஆனால் இந்த தடவை சிக்கிக்கிட்டான், நம்ம சிக்கிக்கிட்டோம். இப்படி மேலே போய் இப்படி கீழே வந்தானா ட்ரேட் எடுத்தோன்னே என்ன பண்ணா, கீழே போய் க்ளோஸ் வச்சுட்டான். அட போடா, வெளியே வந்துட்டோமா. அதுக்கப்புறம் க்ரீன் க்ளோஸு இந்த இடத்துல வந்து வச்சுருக்கிறான். பட் ஆனால் இந்த இடத்துல ஒரு க்ரீன் க்ளோஸ் வச்சுருக்கிறான், வச்சுட்டு இப்படி போய் இந்த இடத்துல ஒரே கன்ஃபியூஷன். அப்போ வெயிட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒரு க்ரீன் க்ளோஸ் வச்சுருக்கானா, திரும்ப மேலே போய் கீழே வந்தேன்னா இந்த தடவை வந்து கன்ஃபார்மாக வந்து மேலே போயிட்டான். எங்கே வரைக்கும் மேலே போயிருக்கிறான், நல்லா மேலே இவ்வளோ தூரம் வரைக்கும் வந்து போயிருக்கிறான். இல்லைனா இந்த இடத்துல எதனா லாஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் அந்த லாஸ் இதுலேயே வந்து கவர் ஆகிடும். ஃபஸ்ட் டார்கெட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. செகண்ட் டார்கெட் இங்கே, தேர்ட் டார்கெட் இங்கே. இந்த ஐயை கட் பண்ணி மேலே போனான்னா மேலே போயிடுவான். கரெக்டாக அந்த லெவல்லேருந்தே அப்படியே வந்து கீழே வந்து வந்துட்டான். இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகிருக்கான் பார்த்தீங்களா, இது வரைக்குமே தொடர்ந்து நடக்குதுங்க. சும்மா நீங்கள் வந்துட்டு எப்படி சொல்கிறது, இந்த இடத்துல நம்ம இப்போ தானே பார்த்தோம், இந்த இடத்துல பாருங்கள், மேலேருந்து கீழே கீழே வந்தானா க்ரீன் க்ளோஸா, இதான் லெவலா, இந்த லெவலுக்கு வரவே இல்லை பாருங்கள், வராமலேயே மேலே போயிட்டான். ஸோ இந்த மாதிரி நடக்கும். மேலே போகும்போது எது டார்கெட், இதுதான் டார்கெட், இதுக்கு மேலே போனானா தான் மேலே போவான். விக்கி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, மேலே போனானா போகவே இல்லை, போகாமலே கீழே வந்திருக்கான் பாருங்க. அப்போ நெக்ஸ்ட் டைம் போகும்போது என்ன பண்ணான், அடுத்த டார்கெட் இங்கே இருக்குது, எக்ஸாக்டாக ரிவர்சல் ஆகிருக்கானா, அடுத்த டார்கெட் இங்கே இருக்குது, எக்ஸாக்டாக அது கொஞ்சம் மேலே வரைக்கும், அதை இந்த லெவலில் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து வந்து மொத்தமாக வந்து விழுந்துரு. ஸோ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது திரும்ப திரும்ப நடக்குது. இதை நீங்கள் எப்படியாச்சும் வந்து பயிற்சி பண்ணி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா பணம் பண்ணலாம். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ங்கிறது வந்து அதுவும் ஏர்லி ஸ்டேஜ்லேயே வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதுக்கான வாய்ப்பு இதில் இருக்குது நிறையா. அதே மாதிரி சொல்லித்தரவும் நான் இருக்கிறேன், பயன்படுத்திக்கோங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வந்து என்னோட கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தா எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.